ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியின் அறநிறுவனமாகிய ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சம்ஸ்கிருத கல்வி அறநிறுவனம், இந்த அறநிறுவனத்தின் வாயிலாக நடைபெறக்கூடிய பல நிகழ்ச்சிகள், அதில் இன்றைய தினம் 2 அறக்கட்டளைகளின் கீழே 2 நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் காஞ்சி பரமாச்சாரியால் அவர்களுடைய வைகாசி மாசத்தினுடைய அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு நாளைய தினம் ஆராதனை ஜெயந்தி உற்சவம் நடைபெற இருக்கிறது. அதனை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை, இதில் ஒரு 2 அறக்கட்டளை மகாபெரிவாளுடைய ஆராதனை ஜெயந்திக்காக 2 அறக்கட்டளை. ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன் அறக்கட்டளை அப்படின்றது நமது பாரத தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர் வாயிலாக பல வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. 2வது அறக்கட்டளை ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு 2 வருடங்களுக்கு முன்பு கேப்டன் பஞ்சாபகேசன் அப்படின்றவர் ஒரு 4 அறக்கட்டளைகளை வைத்தார். அதில் ஒரு அறக்கட்டளை அவருடைய மூதாதையர் பெயர் திருப்பந்துரை ஸ்ரீமதி பர்வதவர்தினி ஸ்ரீ மகாலிங்க ஐயர் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை வாயிலாக மகாபெரிவாளுடைய இந்த உற்சவத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இது ஒரு அறக்கட்டளை. அவரே கேப்டன் பஞ்சாபகேசன் அவர்களே மற்றும் ஒரு அறக்கட்டளை திருப்பந்துரை ஸ்ரீமதி பாகீரதி ஸ்ரீ சீதாராம ஐயர் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை வாயிலாக நமது கல்லூரியில் பயிலக்கூடிய வேதாந்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை, மாணவர் ஸ்டைஃபன் கொடுப்பதற்காக அது ஒரு அறக்கட்டளை. இப்படி இந்த 3 அறக்கட்டளை வாயிலாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி 5 நாட்கள், இந்த நிகழ்ச்சியை 5 நாட்கள் அமைக்கலாம் என்று சென்ற வருடம் முதற்கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இதில் நாம் பார்த்தோம்னா 2 விஷயம் வச்சுருக்கோம். ஒன்று ஒரு இதுவரை பேசாத, இப்போ மகாபெரிவாளுக்கு ஆராதனை பண்ணுறோம், உற்சவம் பண்ணுறோம் அப்படின்னா அது வெறுமே ஒரு வைதிக சடங்கு மாதிரி அப்படி நடக்காமல் ஒரு கல்வி நிறுவனம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால அவளும் பெரியவாளும் அதை தான் விரும்புவாள். அவளை பற்றியான பெருமையை ஜாஸ்தி பேசுகிறத எந்த பெரியவாளும் ஜாஸ்தி விரும்ப மாட்டான். அப்படி நமக்கு வேணால் அது ஆத்ம திருப்தி கொடுக்கும். அதனால் வேதாந்த விஷயத்தை நாம் பிரதானமாக எடுத்துட்டு அவருடைய இந்த உற்சவத்தை, மகாபெரிவாளுடைய உற்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று சென்ற வருடம் முதற்கொண்டு நாம் இந்த உற்சவத்தை, இந்த அறக்கட்டளையின் இந்த உற்சவத்தை கொண்டாடி வருகிறோம். எனவே இன்றைய தினம் அவரை பற்றியான காஞ்சி மட்டத்திலேயே மட்டத்தோடு ஸ்ரீமட்டத்தோடு மிகவும் தொடர்புடையவரும் மடத்தினுடைய பல மடங்களில் ஆஸ்தான வித்வான் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் நமது டாக்டர் மகாமகோபாத்தியாய மணித்ராவிட சாஸ்திரிகள் அவர்கள் வாயிலாக வேதாந்த விஷயத்தை, அத்வைத வேதாந்த விஷயம், அந்த அத்வைத வேதாந்த விஷயம் கூட பெரும்பாலும் வேறு எங்கும் சொல்ல முடியாத விஷயம். பல சதஸ்களில் சில அபூர்வமான விஷயத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதுக்கு நேரமின்மை காரணமாக இருக்கலாம், அல்லது எதிர்க்க இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்கள் சரியான ஸ்ரோதாக்கள் இல்லாத ஒரு காரணமாக, இது போன்ற பல காரணங்களால் வேறு சதஸ்களில் பேச முடியாத ஒரு பிரகரணத்தையோ, ஒரு கிரந்தத்தினுடைய ஒரு பகுதியையோ, அல்லது ஒரு கிரந்தத்தையோ, அல்லது ஒரு விஷயத்தையோ எடுத்துக்கொண்டு இந்த 5 நாட்கள் இந்த உபன்யாசத்தை பெரியவாளுடைய, காஞ்சி பெரியவாளுடைய ஒரு உற்சவமாக இதை கொண்டாட வேண்டும் அப்படின்றது ஒரு தீர்மானம் செய்யப்பட்டு, சென்ற வருடம் நமது எல்லா பல நூல்களில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பற்றியான விஷயத்தை அதான சார் பண்ணோம் சென்ற வருடம் பிரம்மணா ஜெகத்காரணத்துவம், அது போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வருடம் பாஷ்யத்திலிருந்து ஆரம்பித்து பல கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெரும்பாலும் இந்த கிரந்தத்தை அடிப்படையாக வைத்து சென்ற வருடம் இந்த காரியக்கிரமமானது நடத்தப்பட்டது. இந்த வருடம் அதே வேதாந்தத்தில் இந்த விஷயத்தை அவர்
மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்கள் என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அதே விஷயமாக உபன்யாச வஸ்துவாக இருக்கலாம் என்று தீர்மானம் செய்யப்பட்டு இந்த வருடம் ஜீவஸ்ய சம்சார கதிஹி என்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு 5 நாட்களும் இதே ஜீவஸ்ய சம்சார கதிஹி என்ற இதே தலைப்பில் பல நூல்களில் இருக்கக்கூடிய வேஷங்களை எல்லாம் உபன்யாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதியாக இந்த அமைப்பு இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம். இரண்டாவது, வேதாந்தத்தை பயில விரும்பக்கூடிய மாணவர்கள், வேதாந்த விபாகத்தை துறையை சார்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு ஊக்கத்தொகை ஸ்டைஃபன் அளிக்க வேண்டும். அப்படி ஸ்டைஃபன் கொடுக்கும்போது அப்படியே வெறுமே கொடுக்குற மாதிரி இல்லாமல் இந்த உபன்யாசத்தை முழுக்கமும் மாணவர்கள் கேட்டுட்டு இந்த உபன்யாசத்தினுடைய 5வது நாளில் அவர் இது தொடர்பான கேள்விகள்லாம் மாணவர்களுக்கு கேட்பது போன்றவும் அந்த கேள்விகளுக்கு மாணவர்கள் பதில் சொல்லி பின்பு அந்த ஊக்கத்தொகை கொடுப்பது போன்று ஒரு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2 நிகழ்ச்சியும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இன்ற நிகழ்ச்சியானது ஆரம்பமாகிறது 2வது வருடம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர்கிட்ட இதே மாதிரி இது பொதுஜனங்கள் கலந்து கொள்ளக்கூடிய, சாமாஜிகர்கள் லௌகிகர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போ இதை ஒரு வகுப்பு போன்று நடத்தலாமா, அது உபன்யாசம் போன்று நடத்தலாமா அப்படின்ற ஒரு சென்ற வருடம் இதெல்லாம் நாங்கள் யோசித்தோம். இப்போ வகுப்பு உபன்யாசம் ரெண்டும் கலந்தார் போல நடத்தி விடலாம். இதனால் மாணவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும், சாமாஜிகர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நினச்சின்னு சென்ற வருடம் அதே போல் நடந்தது. அதே போல் பேசக்கூடிய மொழி தமிழாக இருக்கலாமா சம்ஸ்கிருதமாக இருக்கலாமா அப்படின்னு நினச்சோம். இந்த விஷயங்கள்லாம் அவர் உபன்யாசகர் அவரிடத்திலேயே நாங்கள் விட்டுவிட்டோம். எனவே சாமாஜிகர்கள் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் கேட்பதற்கு விருப்பம் தெரிவித்தால் சம்ஸ்கிருதத்திலேயும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படலாம், அல்லது தமிழே போதுமானது என்றால் தமிழிலேயும் நடத்தப்படலாம். இவ்வாறு இந்த நிகழ்ச்சி தீர்மானம் செய்யப்பட்டு இன்றைய தினம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மூலாம்நாய சர்வஜ்ஞ பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மகாபெரிவா ஜெயந்த்யுத்சவம் மற்றும் ஜீவஸ்ய சம்சார கதிஹி, ஜீவனின் சம்சார கதி என்ற தலைப்பில் பாஷ்ய வகுப்புகள் 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். எனவே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் 5 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த உபன்யாசத்தை கேட்டு பயனடைய வேண்டும். மகாபெரிவாளுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். மாணவர்களும் இந்த வகுப்பு உபன்யாசம் என்று கலந்திருக்கக்கூடிய இதனால் பயனடைந்து இந்த அறக்கட்டளை நிறுவியவர்களுக்கு அவருடைய அறக்கட்டளை நிறுவியதின் பயனானது, ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம்னா அது நல்லா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மனஸ்திருப்தி அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதில் எந்த குறையும் இல்லை. நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா அறக்கட்டளைகள்லாம் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்குது, பகவானுடைய அனுகிரகம். எனவே அவர்களுக்கு பூர்ணமான அவர் லட்சிய சித்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சாமாஜிகர்களுக்கும் அதுபோல் மாணவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உபன்யாசகர் மகாமகோபாத்தியாய டாக்டர் மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்களுக்கும் சுவாகத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமஸ்காரம். இப்போ சம்சார கதி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குங்கிறத முதல்ல நான் விளக்கணும். சம்சாரம்னு சொன்னால் உலகத்தில் அவளுடைய வாழ்க்கைகள், அந்த வாழ்க்கையில் அவள் பல பேர் கஷ்டப்படுறா, பல பேர் சௌக்கியமாக இருக்கா. இந்த சம்சாரத்தை இங்கே நினைக்கணும். இந்த சம்சார கதி நமக்கு தான் தெரிஞ்சுட்டே இருக்கே. நாம் கண்ணாலேயோ வேலை பிரமாணங்கள்னாலேயோ லௌகிக பிரமாணங்களை வச்சு இந்த லோகத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோமே, அந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணறதுக்காக சாஸ்திரம் தேவையில்லை. அதனால் சாஸ்திரத்தில் சம்சாரகதி நிரூபணம் அப்படின்னு சொன்னால் அது இதை காட்டிலும் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருந்தாகணும். லௌகிக பிரமாணங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கே, அதைத்தான் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குமா. அதுக்காக தான் சாஸ்திரம் வருது. அதனால் நம்ம சம்சாரம்னு நாம் ஏதோ விவகாரத்தில் சம்சாரம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த சம்சாரம் இருக்க தான் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. அந்த சம்சாரத்தில் எத்தனையோ பலவிதமான சிரமங்கள் இருக்குது, பலவிதமான சௌக்கியங்கள் இருக்குது. ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான். பணக்காரனாக இருந்துட்டு துக்கப்படுறவா இருக்கான், ஏழையாக இருந்துட்டு சௌக்கியமாக இருக்கிறவன் இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப வைச்சித்திரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பற்றி நான் இப்போ ஒன்றும் பெருசாக
விசாரிக்க போகிறது இல்லை. அப்போ எதை பற்றி விசாரிக்கணும்? பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் தர்சனம்னு ஒரு பேரை கொடுத்துருக்கோம். ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம். அது என்னது தரிசனம்? ஏக்கா இதுக்கு தரிசனம்னு பேர் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், தரிசனம் அப்படின்னு கேட்டால் தத்துவத்தை லௌகிகமான அது சாஸ்திராதித்த பிரமாணத்தினாலே, சாஸ்திரத்தை விட்டால் வேற எந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாதோ அந்த தத்துவத்தை சாதனமாக யஸ்தூபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு வேதத்துக்கு லட்சணம் சொல்கிறது. அநேகமாக தரிசனம்னு சொன்னாலும் இதே தான். நமக்கு லௌகிக பிரமாணங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சாதனம் நமக்கு சாஸ்திரம். தர்க்கசாஸ்திரம்னு சொல்கிறோமோ, நியாயசாஸ்திரம்னு நாம் என்ன நினச்சிப்போன்னா அது லௌகிக பிரமாணத்தை தானே நிரூபணம் பண்ணிகிட்டு இருக்க. ஆக அதுக்கு ஒன்றும் புதுசாக இந்த மாதிரி அலௌகிகமான விஷயம் நிரூபணம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த தர்க்கசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய, நியாயசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் கூட மகர்ஷி கௌதமர் ஆரம்பத்தில் ஒரு சூத்திரத்தில் பிரேத்தியபாவகா அப்படின்னு ஒன்று நிரூபணம் பண்ணுறார். அங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய பிரமேயங்கள் ஒரு 12 பிரமேயங்கள் நியாயசாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்கணுமா. அது எல்லாத்துலேயும் முக்கியமான பிரமேயம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரேத்தியபாவகா. அது என்னது பிரேத்தியபாவகா? அதுக்கு சூத்திரமே இருக்கு அங்கே, புனருத்பத்தி பிரேத்தியபாவகா. உற்பத்தினா இங்கே ஜன்மான்னு எடுத்துக்கணும். நம்ம ஜன்மான்னு சொல்கிறோமோ, ஜன்மா உற்பத்தி இதெல்லாம் கட்டாதிகளுக்கு கூட வரும். ஒரு குலாலன் ஒரு பானையை நிர்மாணம் பண்ணுறான்னா அது பானைக்கு ஜன்மா தான், பானைக்கு உற்பத்தி. அந்த ஜன்மா கூட இல்லை. இங்கே நினைக்கக்கூடிய ஜன்மா இருக்கே, ஒரு ஜீவனுக்கு ஒரு ஷரீரம் ஏற்படுவது, ஷரீரத்தோடு சம்பந்தம் ஏற்படுறது, இதுதான் இங்கே ஜன்மான்னு சொல்கிறது. அதுலேயும் புனருற்பத்தின்னு சொல்கிறாங்க. இங்கே உற்பத்தின்னு சொன்னாக்க ஷரீர கிரகணம் உற்பத்தி இதுவே அത്ര ஜன்மா. அப்போ இப்படி சொல்லும்போது புனகான்னு சொன்னதுனால ஏற்கனவே ஒரு தடவை இருக்குன்னு ஆச்சு இல்லையா? ஆக இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஜீவனுக்கு சரீரத்தோடு ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, அது பலவிதமான சின்ன குழந்தையிலேருந்து சைஷவத்திலேருந்து ஆரம்பித்து வார்த்தக்கியம் பர்யந்தம் பல நிலைகளை அவஸ்தைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் அது அந்த சரீரம் உபயோகப்படாது போகத்துக்குன்னு சொன்ன உடனே அதை காலி பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு ஜீவன் அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறதே அதுதான் பிரேத்தியபாவா. பூர்வ சரீரம் தியஜதி, நூத்தனம் சரீரம் ஸ்வீகரோதி. பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து 4வது அத்தியாயத்தில் இது நிரூபணம் பண்ணுறது. இது விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணியிருக்கு இங்கே பிருஹதாரண்யக உபனிஷத்து. தத்யதா பேஷஸ்காரி, பேஷா அப்படின்னு சுவர்ணத்துக்கு பேரான், தங்கமா. பேஷஸ்காரி சுவர்ணக்காரகான்னு சொல்கிறோமோ, இதைத்தான் பேஷஸ்காரின்னு வேற ஒரு சப்தத்தினால சொல்லியிருக்கு. அந்த சுவர்ணத்தை வச்சுட்டு ஒரு ஆபரணம் பண்ணுவான். அப்புறம் அந்த ஆபரணம் ரொம்ப நாள் பழகி போய் பழசா போயிடுத்துன்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஆபரணத்தை கொண்டு கடையில் போட்டால் அவன் என்ன பண்ணுவான், அதை உருக்கி வேறு ஒரு புது ஆபரணமாக பண்ணி கொடுத்துருவான். ஆக அதே தங்கமாக இருக்கும், ஆனால் ஆபரணம் மாறி போயிடும். ஏற்கனவே இருந்த ஆபரணம் வேறு, இப்போ ஆபரணம் வேறுன்னு புதுசாக ஒன்று பண்ணிவிடுவான். அந்யன் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருத்தே. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கா, இதுதான் பேஷஸ்காரி சுவர்ணக்காரகா. இந்த சரீரம் இருக்குது, இது எவ்வளோ தூரம் உபயோகப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த சரீரத்தை உபயோகப்படுத்திட்டாச்சு. இனிமேல் இதை ஒன்றும் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது, இது லாயக்கு இல்லை அப்படின்னு ஆன உடனே இதை அழிச்சுட்டு புதுசாக ஒன்றை எடுத்துன்னு விடுறோம்.
வேறு புதுசாக நூத்தனமான ஒரு நவதரம் கல்யாணத்தரம் ரூபம் குருதே, ரொம்ப அழகாக புதுசாக வரக்கூடிய. ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கிறச்சே அது புதுசாக இருக்குமோ இல்லையோ அந்த சரீரம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை கிரகிச்சுவிடும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இங்கே பிரேத்திய பாவகா புனருற்பத்தி. நான் எங்கே ஆரம்பித்தேன்? தர்சனம்னு ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே எங்கேயோ பிரேத்திய பாவகான்னு பிரமேயத்துக்கு வந்திருக்கேன். இந்த பிரேத்திய பாவகாங்கிறது இருக்கே புனர்ஜன்மா, இதை நிறுத்தணும். இனிமேல் புனர்ஜன்மா வராமல் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொன்னால், அப்படின்னு நினச்சா அதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமோ இல்லையோ. இனிமேல் பிறக்க வேண்டாம், இதுதான் கடைசி பிறப்பு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சா யார் நினைக்கிறாளோ அவள் முமுக்ஷு. மறுபடியும் ஜென்மா வேண்டாம்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் தான் முமுக்ஷு. அப்போ ஜென்மா வராமல் இருக்கிறது இருக்கே அதுதான் மோட்சம். திருப்பி திருப்பி ஜென்மா வந்துகிட்டே இருந்ததுன்னா புனரப்பி ஜனனம், ஜனனம் வந்தால் திருப்பியும் ஜாத்தஸ்யஹி த்ருவோ மிருத்யுவோ, மரணம் வந்தே வந்துவிடும். மரணம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பிறந்தானே திருப்பியும் அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ஆக இந்த ஜனன மரண சக்கரத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னால் மறுபடியும் பிறக்காமல் இருக்கணும். இதுதான் இந்த பிரேத்திய பாவகாங்கிறது பிரதியோகி விதையா நிரூபியது. இது இல்லாமல் இருக்கணுமேங்கிறது. பிரேத்திய பாவகாங்கிறது புனர்ஜென்மா இருக்கே, இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறதுனால இதெல்லாம் தரிசனமாக. அதில் அவள் ஒவ்வொரு தரிசனத்துலேயும் மறுஜன்மா வராமல் இருக்கிறதுக்கு உபாயத்தை சொல்லும்போது அது வித்தியாசப்படும். நாஸ்திக தரிசனம், ஆஸ்திக தரிசனம் அப்படின்னு பார்க்குறச்சு அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, மறுபடியும் ஜென்மம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் அந்த தரிசனக்காரால், அந்த சாஸ்திரக்காரால் ஒரு விதமாக வழியை காமிப்பாள். ஒரு சில வழியானது பொதுவாக இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு அப்புறமா விசேஷமும் வரும். இப்போது இவர் நியாய சூத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, துக்க ஜன்ம பிரவருத்தி தோஷ மித்யாஜானானாம் உத்தரோத்தராபாயே தது அனந்தராபாயா அபவர்கா அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். அபவர்கானா இந்த புனருற்பத்தி வராமல் இருக்கிறது தான் ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தின்னு அதை சொல்லுவார். அதாவது அவர் என்ன பார்த்தார், ஏன் இவன் மறுபடியும் பிறக்கிறான், ஒரு ஜீவன் மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா. அப்படியானால் அந்த காரணம் இல்லாமல் பண்ணிட்டா பிறக்க வேண்டியது இல்லையோனோ. அந்த காரணத்தினால தான் இவன் பிறக்கிறான்னு சொன்னால் அந்த காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்போ பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த காரணத்தை எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு முதல்ல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த காரணம் இல்லாமல் போகிறதுக்கு அது எதனால் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் எதனால் வந்ததுன்னு அந்த காரணத்தை பார்த்து அது வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும், உபாயத்தை பார்க்கணும். அப்படியாக தேடி 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 ஒரு கிரமம் போட்டு வச்சார். எங்கேருந்து ஆரம்பித்தார்னா, கடைசியில் அவன் துக்கத்தை அனுபவிக்கிறானோ இல்லையோ காரியத்தில் ஆரம்பித்தான். காரியத்துலேருந்து அதுக்கு காரணம், அதுக்கு காரணம், அதுக்கு காரணம், அதுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை இல்லாமல் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். அந்த காரணம் இல்லை, அதனால் அதனுடைய காரியம் இல்லை, அதனுடைய காரியம் இல்லை. காரணம் இல்லைன்னா காரியம் வராதோ இல்லையோ. ஆக மறுஜன்மா வராமல் இருக்கும் அப்படின்னு ஒரு யுக்தி. அது என்னன்னா, இவா துக்கம்னு ஒன்று சொன்னார். துக்கம்னு சொன்னால் நம்ம சுகத்தையும் சேர்த்து தான் அங்கே துக்கம்னு சொல்லி வச்சுருக்கு. இங்கே சொல்கிற துக்கம் இருக்கே, இவன் கஷ்டப்படுறான்னு சொல்கிறோமோ அந்த கஷ்டம் இல்லை, இந்த உலகத்தில் சௌக்கியமாக இருக்கான்னு சொல்கிறதோ இல்லையோ அந்த சௌக்கியத்தையும் தான் இங்கே துக்கம்னு கௌதமர் சொல்கிறார். ஆக இந்த துக்க சப்தத்துக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அது ஏக விம்சதி, அதாவது 21 விதமான துக்கத்தை அவர் பரிகணனம் பண்ணுறார். எப்படி பரிகணனம் பண்ணுறாருன்னா, நமக்கு 6 இந்திரியங்கள் இருக்குது, ஞானேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்களை நம்ம பாஹ்ய இந்திரியம்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் அதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. இப்போ கண்ணுன்னு சொன்னால் அந்த ரூபத்தை தான் பார்க்க முடியும், ரசத்தை கண்ணால் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. காதுன்னு சொன்னால் சப்தத்தை தான் கேட்கலாம், இந்த காதை வச்சுட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது. இப்படியாக பஞ்சபூதங்கள் இருக்கே, அதுக்கு உள்ள ஒவ்வொரு குணத்தை கிரகிச்சுக்கிறதுக்காக 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. இதை தவிர்த்து
இதெல்லாம் பாஹ்ய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்களாக இருக்குது. அதனால் பாஹ்யேந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தரமாக நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் நாம் எதை கிரகிக்கிறோமோ, பாஹ்ய இந்திரியங்களை வச்சுட்டு எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, அது எல்லாம் நமக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் பொதுவான ஒரு முறை. வெளியில் இருக்கிற வஸ்துவை நம்ம பார்க்குறோம். வெளியில் இருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு கண் தேவைப்படுறது, காது, அதெல்லாம் வெளி விஷயத்தை கிரகிக்கிறது. இப்போ உள் விஷயம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆத்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உள் விஷயம். இந்த ஆத்மாவை எதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், தார்க்கிகன் என்ன சொல்லுவான்னா, மனசனால் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அந்தఃகரணம் அப்படின்னு ஒரு இந்திரியத்தை வச்சுட்டுருக்கான். வெளியே 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 இந்திரியம், பாஹ்யேந்திரியம், அந்தःகரணம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இந்திரியம். அந்த இந்திரியம் என்ன பண்ணுறதுன்னா, ஆத்மாவை தெரிவிக்கும், தன்னை தெரிவிக்கும். அந்த ஆத்மாவில் ஏற்படக்கூடிய குணங்கள்னு சொல்லுவோம். ஞானம், இச்சா, துவேஷம், இந்த மாதிரி அதில் வரக்கூடிய அது எல்லாத்தையும் அது தெரிவிக்கும். ஆக இப்படியாக அந்தःகரணம் 1, பாஹ்யகரணம் 5, 6 கரணங்கள். இந்த 6ம் நமக்கு ஒவ்வொரு விதத்தில் துக்கத்தில் சேர்த்துனுட்டார். இது ஒரு 6 துக்கமாச்சு. இந்த 6 இந்திரியங்கள்னாலே 6 விதமான விஷயத்தை நம்ம கிரகிக்கிறோமோ, அந்த 6 விதமான விஷயங்கள் இருக்கே, அதுவும் சேர்த்துக்கணும், அதுவும் துக்கத்தில் சேரும். அந்த 6 விஷயங்கள் வெளியில் இருந்து நம்ம 6 இந்திரியங்கள் அதை கிரகிக்காமல் சும்மா இருந்து கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இந்திரியங்கள்லாம் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்கும்படியாக செஞ்சு விடுறது. அந்த அனுபவம் இருக்கே, அதுதான் ஷட் புத்தயகான்னு சொல்கிறார். கீதையிலே பகவான் சொல்கிறார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்கிறார். அங்கே மாத்ரா ஸ்பர்ஷாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்திரியங்களுக்கும் அந்தந்த இந்திரியங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மத்தியில் வரக்கூடிய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தினால அந்த விஷயானுபவம் ஏற்பட்டு போகிறது. அந்த விஷய அனுபவத்தினால தான் இவனுக்கு சுகம், துக்கம் எல்லாம் வருது. ஆக இப்படியாக இருக்கிறதுனால முமுட்சுவை பார்த்து நீ அதெல்லாம் தாங்கிக்கோ. திதிக்ஷா அப்படின்னா தாங்கிக்கிறது, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி திதிக்ஷைங்கிற ஒரு குணத்தை உபதேசம் பண்ணுறார் அந்த இடத்துல. எதுக்காக சொன்னேன்னு சொன்னால், இந்த விஷயம், இந்திரியம், இது ரெண்டுக்கும் சம்பந்தத்தினால அந்த விஷயானுபவம்னு ஒன்று ஏற்படுறது. அதுவும் 6 விதமான அனுபவங்கள். இப்போது 6 இந்திரியங்கள், அதுக்கு உண்டான 6 விதமான விஷயங்கள், அந்த 6 இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய 6 விதமான விஷயானுபவங்கள். அடுத்தா இதுவே 3 18 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சரீரம், இதையும் துக்கத்தில் சேர்த்துருக்கா. அப்புறம் சுகம், துக்கம். ஆக 19, 20, 21, 21 துக்கம். இந்த 21 துக்கங்கள் ஜீவாத்மாவுக்கு திருப்பியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அத்தது அத்தியந்த விமோக்ஷா அபவர்கா அப்படின்னு சூத்திரக்காரா சொல்கிறார். மறுபடியும் வராமல் இருக்கிறது, திருப்பி ஜென்மா எடுக்காமல் இருந்தால் இதெல்லாம் வராமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதுதான் துக்கமாக. இந்த துக்கத்துக்கு காரணம் ஜன்மானா. ஜன்மாவுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பிரவருத்தின்னு சொன்னார். பிரவருத்திங்கிற சப்தம் இங்கே எதை குறிக்கிறதுன்னு கேட்டால், கர்மாவை குறிக்கிறது. கர்மானா புண்ணியம் பாபம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுதான் புண்ணிய பாப கர்மா தான். சலனாத்மகம் கர்மா இல்லை. இவா விவாகம் பண்ணும்போது திரவிய, குண, கர்ம, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவாக, சப்தபதார்த்தாகனு சொல்லுவாள். அங்கே ஒரு கர்மான்னு ஒன்று வரும். அது என்ன இப்படி அசைஞ்சா கூட அது கர்மா தான். அது இதுதான் என் ஜென்மாவுக்கு ஹேத்துவாக்கான்னு நினச்சிக்கப்படாது. அப்படி இல்லை. விஹித நிஷித்தம கர்மங்கள். சாஸ்திரம் எந்த காரியத்தை செய்யின்னு சொல்லியிருக்கோ அது விஹிதம். எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோ அது நிஷித்தம். இந்த விஹித நிஷித்த கர்மாக்கள் இருக்கோ இல்லையோ, இதுதான் இங்கே பிரவருத்தி. இந்த கர்மா இருக்கே, இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இவனுக்கு ஜென்மா வரத்துக்கு காரணமாகிடுறது. அதனால் இது பிரவருத்தி சப்தத்தினால அதை எடுத்துட்டார். இந்த பிரவருத்திக்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்க்கும்போது தோஷம்னு சொன்னார்.
தோஷங்கிறது என்னென்னா ராகம், துவேஷம், மோகம் அப்படின்னு மூணாக பிரித்தா. ராகங்கிறது ஆசை. ஒரு விஷயத்தில் ஆசை வருது, அந்த ஆசை நமக்கு சில சமயத்தில் பிரவೃತ್ತಿயை ஏற்படுத்திடுறது. அதை ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு எதை நாம் உபாயம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த உபாயத்தை பண்ணுறதுக்கு அந்த ஆசை நம்மளை பிரேரணை பண்ணுறது. உடனே நம்ம அதில் பிரவர்த்திக்கிறோம். இப்படியாக ராகம் ஒன்று இருக்குது. சில சமயம் துவேஷத்தினாலையும் பிரவೃತ್ತಿ உண்டு. ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவள் மேலே ரொம்ப சாதாரணமாக பிடிக்கலைன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ரொம்பவும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? துவேஷம்னு அது பிரபலமாகிடும். அது சும்மா இருக்காது. அது என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணினா அவனுக்கு துக்கம் வரும்னு பார்த்து அதுக்கு என்ன உபாயம்னு கண்டுபிடிச்சி அந்த உபாயத்தில் நமக்கு பிரவர்த்திக்க வைக்கும். அதை பண்ணினா அவன் கஷ்டப்படணும், அவன் கஷ்டப்பட்டால் நாம் சௌக்கியமாக இருக்கிறதாக ஒரு எண்ணம். ஆக இப்படியாக அந்த துவேஷமும் நமக்கு சில காரியத்தில் பிரவೃத்தியை ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி மோகம்னு ஒன்று இருக்குது. ஏமாந்து போய் சில காரியத்தை பண்ணுவோம். அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினாலே பல இடத்துல நம்ம தெரியாதனமாக பல காரியங்கள் பண்ணுறது உண்டு. தப்பான காரியம், நல்லது எல்லாமே இருக்கும் அதில். ஆக இந்த ராகத்வேஷ மோகம்தான் இவனுக்கு தர்மாதர்மங்கிற பிரவೃத்தியை ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த ராகத்வேஷ மோகத்தை இதுதானே தோஷம்னு சொன்னார். இதை நாம் கட்டுப்படுத்தினோன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தார். அப்போ அவர் சொன்னார், மித்யாஜானம். இந்த மித்யாஜானம் என்னது அப்படின்னு கேட்டால், ஆத்மாவை பற்றி தவறாக தெரிந்து கொண்டிருப்பது. இதுதான் இங்கே மித்யாஜானம். இவர்கள் தன்னை பற்றி சரியாக தெரியல, வேறு மாதிரியாக தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான். எப்படி தான் இல்லையோ அந்த விதமாக தன்னை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ராகத்வேஷ மோகங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை வேதாந்தம் நிறைய எடுத்து சொல்லும். ஆக அந்த விதத்தில் இந்த மித்யாஜானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு பார்த்துது. அப்போ இந்த மித்யாஜானத்தை எப்படி போக்குறது? இந்த மித்யாஜானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ இதை நிவர்த்தி பண்ணணுமே. இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் தத்துவஜானம் வேணும். ஆத்மாவை பற்றின சரியான ஞானம் இவனுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அப்போ தவறா ஜானம் போயிடும் இல்லையா? தத்துவஜானத்தினாலே மித்யாஜான நிவர்த்தி ஆகிடும். மித்யாஜான நிவர்த்தி ஆச்சுன்னா அதனுடைய காரியமான தோஷம் போயிடும். தோஷம் போச்சுன்னு சொன்னால் அப்போ அதனுடைய காரியமான பிரவೃತ್ತಿ அதுவும் வராது. பிரவೃತ್ತಿ இல்லைன்னு சொன்னால் அப்போ ஜன்மா வராது. ஜன்மா இல்லைன்னு சொன்னால் துக்கம் வராது. சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் தர்மாதர்மங்கள்லாம் இதுவரையில் என்ன ஏற்பட்டு இருக்கோ அதை என்ன பண்ணுறது? ஏற்கனவே இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. இப்போ தத்துவஜானம் வந்துடுத்து. தத்துவஜானம் வந்ததுக்கு அப்புறம் கூட இனிமேல் புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் ஏற்கனவே பல ஜென்மாவில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தர்மாதர்மத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேதாந்தி அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். நியாயசாஸ்திரம் வேறு தினசாக அது போகிறது. வேதாந்தி என்ன சொல்லுவான்னா, இவனுக்கு தத்துவஜானம் வந்ததுன்னு சொன்னால் அந்த தத்துவஜானமே அந்த பிராச்சீனமாக சஞ்சிதமான கர்மாக்கள் இருக்கே அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் அழிச்சுடும். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த எரியிற நெருப்பில் நிறைய கட்டையை போட்டோன்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அந்த கட்டையெல்லாம் எரிச்சிடும். எரித்து பஸ்மமாக்கிடும். அதுக்கப்புறம் அந்த கட்டையை ஏதாவது கட்டைன்னு பார்க்க முடியுமோ? கட்டையும் இல்லை, அதை மேல் கொண்டு எரியும் எரியாது. அப்போ அந்த விதத்தில் இந்த ஞானங்கிற அக்னி இருக்கே, தத்துவஜானங்கிற அக்னி, இது ஏற்கனவே இவன் பண்ணி வச்சிருக்கிற சஞ்சிதம் கர்மாலாம் இருக்கே அந்த கர்மா எல்லாத்தையும் மேல் கொண்டு வேலை பண்ண முடியாத அளவுக்கு எரிச்சுடும். இனிமேல் இது அடுத்த ஜென்மாவுக்கு காரணமாகாது அப்படின்னு வேதாந்தி சொல்லுவான். ஆனால் தத்துவஜானத்தினால நேரடியாக அஜ்ஞானம் இந்த கர்மா போகாது. நியாய மதத்தில் நாம் இப்போ வேதாந்தத்தை பற்றி பேசுகிறதுனால அந்த இதுக்கு போக வேண்டாம். ஆக தத்துவஜானத்தினாலே தத்துவஜானம் வேணும். தத்துவஜானம் இருந்தால் தான் மித்யாஜானம் போகும். அப்போ தான் மேல்கொண்டு இவன் காரியம் தர்மாதர்மத்தை பண்ணாமல் இருக்கலாம். அப்போ தான் மேல்கொண்டு துக்கம் வராமல் இருக்கலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் கரெக்டு. அந்த விஷயம் நமக்கும் வேணும், வேதாந்திக்கும் வேணும். அதனால தான் இந்த சூத்திரத்தை நான் எடுத்தேன்.
பாஷ்யக்காரால் எடுத்திருக்கா சமன்வய சூத்திரத்தில். ஆக இந்த அம்சத்தை எடுத்துக்கணும். ஆனால் தத்துவஞானத்தினால இது எப்படி போகும் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதை நாம் மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியிருக்கும். வேதாந்தப்படி போகணும். ஆக இப்படி தெரிஞ்சு போச்சா? இப்போ மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்கணும்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த மித்யா ஜானம்ங்கிறது இருக்கே, அதை அழிக்கணும். அதுக்கு தத்துவஞானங்கிறது வேணும். அந்த தத்துவஞானத்தை ஏற்படுத்துவதற்காக, தத்துவஞானங்கிறது தானே தரிசனம், தத்துவ தரிசனம், அந்த தரிசனத்துக்காக அதை உத்தேசித்து எழுதப்பட்ட இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கே, அதுவும் தரிசனம், தரிசன சாதனமாக இருக்கிறதுனாலே தரிசனம்னு சொல்லப்படுறது. ஆக ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம், இது எல்லாத்துக்கும் தரிசனம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொன்னால் இந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, மோட்சத்துக்கு என்ன வழின்னு நமக்கு தெரிவிக்கிறது. அதனால் இதுக்கு தரிசனம்னு பேர். இப்படியாக இருக்கு. இப்போ நாம் மோக்ஷம் அப்படின்னு இப்போ சம்சார கதி அப்படின்னு சொல்கிறச்சியே புனர்ஜன்மாங்கிறது தான் இந்த சம்சார கதி, அதை பற்றி தான் நம்ம இங்கே விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை நம்ம சங்கோச்சம் பண்ணிட்டுட்டோம். சம்சாரத்தில் எப்படிலாம் போகிறான் வரான் அந்த விஷயங்கள் இப்போ இல்லை. சம்சார கதிங்கிறது இப்போ மோட்சத்துக்கு விரோதமான சம்சார கதி, அதுக்கு என்ன காரணம், அது எப்படி வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சம்சார கதியில் வரவா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சொன்ன விதத்தில் பார்க்குறச்சே அவன் மறுபடியும் ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கர்மாதான். இது ஒன்று தீர்மானமாகும். இது உபனிஷத்திலேயே சொல்லப்பட்ட விஷயந்தான். நான் ஒரு வாக்கியம் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது பிருஹதாரண்யகம் 3வது அத்தியாயம் 2வது பிராமணம், ஆர்த்தபாக பிராமணம்னு பேர். அதில் யாஜ்ஞவல்க்கியருக்கும் ஆர்த்தபாகருங்கிற ஒரு ரிஷிக்கும் மத்தியில் சர்ச்சை நடக்கிறது. எதுக்காக சர்ச்சை நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு சின்ன கதை என்னென்னா, ஜனகர் மகாராஜா அவர் பண்ணின யாகம் அது. அந்த யாகத்தில் எல்லா பிராமணாலையும் பெரிய வித்வான்களெல்லாம் கூப்பிட்ருக்கா. எதுக்காக கூப்பிட்டு அந்த இடத்துல ஜனகருக்கு தனக்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். பெரிய பண்டிதாலெலாம் வந்திருக்கா. அதில் பொறுக்கி எடுத்து ஒரு உபதேசம் பண்ணுறதுக்கு யோக்கியமான ரொம்ப உச்சியான ஒரு பிரம்மிஷ்டராக இருக்கக்கூடிய குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரம்மஜானியாக இவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு பிரம்மன் தெரியாதவன் பரீட்சை பண்ணி பார்த்து சொல்ல முடியுமோ? நிச்சயமாக சொல்ல முடியாது. இவன் தத்துவஜானியா இல்லையான்னு தத்துவம் தெரியாதவன்கிட்ட நீ கொஞ்சம் பரீட்சை பண்ணி சொல்லுன்னா சொல்ல முடியுமோ? ஆக இது ரொம்ப கஷ்டமான விஷயம். யார் பிரம்மிஷ்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மிஷ்டனாக இல்லாதவனுக்கு தெரியாது. இப்போ இத்தனை பேரில் பிரம்மிஷ்டாள் யார் அப்படின்னு அவளே கண்டுபிடிச்சி சொல்லட்டோன்னு விட்டுட்டாக்க அது ஒரு விதமாக நமக்கு சகாயமாக இருக்கும்னு நினச்சி அவர் என்ன பண்ணாராம், சஹ கவாம் சஹசிரம் அவருரோத, ஒரு 1000 மாடுகளை கொண்டு வந்தாராம், கண்ணுக்குட்டியோட பசு மாடுகள். அந்த மாடுகளுக்கு கொம்பில் சுவர்ண ஆபரணத்தை போட்டு தசதச பாதாக ஏகைக்கஸ்யா ஸ்ருங்கயோகோ ஆபத்தா பபூ அப்படி எல்லாம் அலங்காரத்தோடு கொண்டு வச்சு ரொம்ப வசத்தான மாடுகளை கொண்டு வச்சு, ஹே பிராமணாக பகவந்தா இது சம்போதனம், யோ வஹா பிரம்மிஷ்டா சஹ ஏதாக காக உதஜதாம். நீங்களே பார்த்துங்கோ, உங்கள் மத்தியில் யார் ரொம்ப பிரம்மிஷ்டனா பிரம்மஜானியில் உத்தமம், பிரம்மவித்தமஹா, அப்பேற்பட்டவாளுக்காக இந்த மாடுகள்லாம் கொண்டு வச்சுருக்கேன், அப்படி இருக்கிறவா இதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே வந்தவா அத்தனை பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறா. எல்லோரும் வேதாந்திகள் எல்லாம் நல்லா படித்தவா. ஆனால் நான் தான் பிரம்மிஷ்டன்னு சொல்கிறதுக்கு தைரியமே வரல. தேக பிராமணாக ந ததர்ஷு, இவாளெல்லாம் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டா. ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே யாஜ்ஞவல்க்கியர் இருந்தார். இவர் பார்த்தார், சரி ஒருத்தருமே இதுக்கு வரல போட்டிக்கு, சரிதானே தன்னுடைய சாமவேதம் அத்தியனம் பண்ணுற சிஷ்யரை கூப்பிட்டு, இது ஆச்சரியமாக இருக்குது, யாஜ்ஞவல்க்கியர்னால் இது சுக்லயஜுர்வேதம்னு பிரசித்தம் இல்லையா, இந்த சுக்லயஜுர்வேதத்தில் வரக்கூடிய கதை. அவர் சொல்ல சாமஸ்ரவாக அப்படின்னு தூரத்தில் இருந்து தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு, ஏதா சோம்ய
காஹ உதஜ அப்படின்னு விட்டார். இந்த மாட்டெல்லாம் ஆசிரமத்துக்கு ஓட்டிகிட்டு போ அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிவிட்டார். இப்போது தேக பிராமணாக சுக்ருது, எல்லாரும் கோபம் வந்துடுது. கதன்னோ பிரம்மிஷ்டோ ப்ருவீத அப்படி இவ்வளோ பேர் பெரியவாள்லாம் இருக்கோம், இவர் என்னமோ தன்னை பிரம்மிஷ்டன்னு சொல்லிக்கிற, எப்பா யாஜ்ஞவல்கியா நீ தான் பிரம்மிஷ்டனா அப்படின்னு கேட்டாலாம். பிரம்மிஷ்டோசி இதி அப்படியே ஒரு புலுத்தம், அந்த புலுத்தம் வந்து பர்சனார்த்தா புலுத்திகின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கோபத்தில் கேட்டிருக்கா. அவர் என்ன சொன்னார், நமோ வயம் பிரம்மிஷ்டாய குர்மஹா கோகாமா ஏவ வயம் ஸ்மஹா. பிரம்மிஷ்டனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் என்ன பிரம்மிஷ்டன்னு சொல்லிக்க மாட்டேன். நான் பிரம்மிஷ்டன் இல்லை, யார் பிரம்மிஷ்டாலோ அவளுக்கு நமஸ்காரம். இந்த மாடெல்லாம் பார்த்தா ஆசையாக இருந்தது, வாங்கிக்கணும்னு தோணுது, சரிதானு போக சொல்லிட்டேன், ஒருத்தரும் எடுத்துக்கல நான் எடுத்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் பிரம்மிஷ்டனுக்காக வச்சிருந்த அந்த மாடுகளை இவர் எடுத்துன்னு போக சொல்லிட்டாரோ இல்லையோ, வாயால் சொல்லாட்டாலும் இவர் தன்னை பிரம்மிஷ்டன்னு காமிச்சுக்கிறார். இவர் பிரம்மிஷ்டரா இல்லையான்னு கேள்வி கேட்டு பரீட்சை பண்ணி பார்த்துடுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறா. நல்லாமல் கேள்வி கேட்குறா. நம்ம லௌகிக பிரமாணத்துக்கு விஷயமில்லாத பல கேள்விகளெல்லாம் கேட்டு அவரை கடைசியில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஜெயிக்கிறார்னு ஒரு 3வது அத்தியாயம். அதில் இது 2வது அர்த்தபாகா. அப்படி ஜனக மகாராஜாவுக்கு அந்த யாகம் பண்ணி வைக்கிறச்சே ஹோதாவாக இருந்தவர் அவர். ரொம்ப ராஜ ஆசிரியம் பேர் இருந்ததுனாலே ரொம்ப தைரியமாக கேட்குறார். என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி யாஜ்ஞவல்கியருக்கு பல கேள்விகள் கேட்குறார். அங்கே பல கேள்விகளில் கடைசியில் ஒரு இதில் ஜன்மாவுக்கு எது காரணம் அப்படிங்கிறதும் வருது. இதை கேட்ட உடனே யாஜ்ஞவல்கியர் என்ன சொல்கிறார், ஏ ஆர்த்தபாகா, நிஜமாவே பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சே, ஆனால் நாம் இந்த கூட்டத்திலேருந்து கிளம்பி தனியாக போய் விசாரம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த கூட்டத்தில் பண்ண முடியாது, தீர்மானம் பண்ண முடியாது, ஆளுக்காள் ஒவ்வொன்று சொல்லிட்டுருப்பா. அதனால் நீ நிஜமாகவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் அப்போது தனியாவா. ஆஹர சோம்ய ஹஸ்தம் ஆர்த்தபாக ஆவாமேவ ஏதஸ்ய வேதிஷ்யாவஹா நனௌ ஏதத் சஜனே இது. சஜனேனா ஜனசமுதாயத்தில் நம்ம வாக்குவாதம் பண்ணோன்னா தீர்மானம் பண்ண முடியாதுப்பா. அதனால் உனக்கு நிஜமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் வா, தனியாவா, அங்கே போய் விசாரம் பண்ணி நம்ம தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அங்கே விசாரம் பண்ணி என்ன தீர்மானம் பண்ணினாங்கிறத ஸ்ருதி தம்பாயால் சொல்கிறது. தௌஹ எது ஊச்சத்து கர்மஹைவ ததூச்சது அதயத் பிரசசம்சது கர்மஹைவ தத் பிரசசம்சது புண்ணியோ வை புண்ணியேன கர்மணா பவதி பாப பாபேனேதி. இதுதான் அங்கே உள்ள நிர்ணயம். அவள் கடைசியில் எல்லா பட்சத்தையும் விசாரம் பண்ணி பார்த்து சித்தாந்தமாக பண்ணினது என்னன்னு கேட்டால், மறுபிறப்புக்கு இவனுடைய கர்மா தான் காரணம். அந்த கர்மா புண்ணியம் பாபம் அப்படின்னு 2 விதமாக இருக்கலாம். புண்ணிய கர்மாவால் அந்த ஜென்மா வந்துருந்ததுன்னா அதுக்கு தகுந்தா போல் நல்ல பலத்தை கொடுக்கும். பாப கர்மாவால் வந்திருந்தால் அதுக்கு தகுந்தா போல் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ இந்த பிரவೃத்திர் தர்மாதர்மம் இது ஜென்மாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோ இல்லையோ, உபனிஷத்தே அதை சொல்லியிருக்கு. உபனிஷத்து சொன்ன விஷயந்தான். உபனிஷத்து மூலமாக தான் அவளே தெரிஞ்சுட்டு இருக்கா. தர்மாதர்மத்தினால ஜென்மா வரும் அப்படிங்கிறத நம்ம லௌகிக பிரமாணத்தினால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஞானங்கள்லாம் அந்த ஜனன மரணத்துக்கு மத்தியில் தான் இருக்கே தவிர மரணத்துக்கு அப்புறம் புனர்ஜென்மா வருது வராது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம லௌகிக பிரமாணத்துக்கு அது விஷயம் இல்லை. ஆக உபனிஷத் பிரமாணம் மூலமாக மறுபிறப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த மறுபிறப்புக்கு காரணமாக இவன் பண்ணின புண்ணிய பாப கர்மா இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அதை நியாயசூத்திரக்காரர் அங்கே சொல்லியிருக்கு. அப்போ ஜென்மா வரத்துக்கு இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஜென்மா வரைச்ச இப்போ நாம் இந்த ஜென்மா என்னென்ன காரணங்கள்னால எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். 2 காரணங்கள் இப்போ சொல்லிட்டோம். என்னன்னு கேட்டால், புண்ணியோவை புண்ணியன கர்மணா பவதி பாப பாப்பேன. அதாவது நல்ல கர்மா அப்படி இருந்தானா நல்ல ஜென்மா வருது. அப்போ நல்ல கர்ம பண்ணினவன் அப்படின்னு ஒரு சில ஜீவன்களை பிடிக்கலாம்.
அதே மாதிரி தப்பான கர்மாக்கள் பண்ணி அதனால் ஜென்மா எடுக்கிறவன் அப்படின்னு அதர்மம் பண்ணுறவன்னு இன்னொன்று எடுத்துக்கலாம். இதை சாந்தோக்கியம் எப்படி சொல்லுவோன்னா ரமணீய சரணாக கபூய சரணாக அப்படின்னு பேர் கொடுத்துருக்கு. ரமணீய சரணாக அப்படின்னு சொன்னால் நல்ல தர்மம் பண்ணினாலும் அழகான கர்மாக்களை பண்ணினவன் அப்படின்னா தர்மம் பண்ணினவன் ரமணீய சரணம். அதே மாதிரி தப்பான அதர்மம் பண்ணினவனுக்கு கபூய சரணம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கு. இவாள்லாம் அதுக்கு தகுந்தாப்பில் தர்மா எடுப்பான், இது ஜன்மா எடுப்பான். 2 விதமான ஜீவன்கள் இருக்கா இன்னும் சொன்னேன் இப்போது. ஆனால் இன்னும் கூட 2 விதத்தை சேர்த்துக்க முடியும். இவா இப்போ புண்ணியகர்மாக்கள் இருக்காளே, புண்ணியகர்மா பண்ணினவா இவா அடுத்த ஜன்மாவை எடுக்கிறதுக்கு இவாளுக்கு ஒரு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியகர்மா பண்ணுறவாளுக்கு எப்படி மார்க்கம்னு சொன்னால் தூமயானஹா, அது பித்ருயானஹான்னு இன்னொரு பேர் இருக்குது. தூம மார்க்கம், இன்னொன்று அர்ச்சிராதி மார்க்கம். தூமாதி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம்னு 2 மார்க்கம் இருக்குது. இது உபனிஷத்து சொல்கிறது. இந்த நல்ல கர்மா பண்ணி சத்கர்மா பண்ணினவாள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு போய் சௌக்கியத்தை அனுபவிக்கிறான்னு சொல்கிறது. ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா எப்படி போவாய்வா? சரீரத்தை விட்டாச்சு, சரீரம் இருந்தும் இவாளுக்கு சொர்க்கத்துக்கு போக தெரியாது. அப்போ சரீரம் விட்டதுக்கு அப்புறம் இவாள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டால், ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது. அதுக்கு என்ன தூமாதி மார்க்கம் அப்படின்னு பேர். இதே மாதிரி பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு மார்க்கம் இருக்குது, அது அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அந்த மார்க்கத்தில் அதுக்கு சுவாமி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். இந்த ஜீவாத்மாவை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடம்னு அந்த கிரமமாக போய் கடைசியில் அங்கே கொண்டு போய் சேர்த்துருவான். இப்படி தூமாதி மார்க்கத்தில் போகிறவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இந்த இன்னொரு மார்க்கம் சொன்னேனே அர்ச்சிராதி மார்க்கம், அதில் போகிறவன் பிரம்மலோகத்துக்கு போவான்னு இருக்குது. இந்த 2 மார்க்கம். இந்த 2 மார்க்கத்தை வச்சுட்டோன்னா நமக்கு இன்னொரு பிரகாரம் கூட கிடைக்கிறது ஜீவன்களில். இந்த உபாசகன் இருக்கானே, இந்த உபாசகன் அர்ச்சிராதி மார்க்கம், இவன் பிரம்மலோகத்துக்கு போகிறவன். வெறும் ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினவன் இருக்கானே, புண்ணிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினவன், இவன் தூமாதி மார்க்கத்தினாலே ஸ்வர்கலோகத்துக்கு போகக்கூடியவன். ஆக இப்போது உபாசகன், அதாவது பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய ஜீவன், இன்னொருத்தன் ஸ்வர்கலோகத்துக்கு போகக்கூடிய ஜீவன், அதாவது நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், கர்மா தான் பண்ணியிருக்கான், ஆனால் உபாசனை இல்லை, அப்பேற்பட்டவன். இன்னொரு தினசாக கூட ஜீவன் இருக்கலாம், அந்த ஜீவனை அதர்மம் பண்ணினவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவன் இந்த 2 மார்க்கத்துக்கும் போக முடியாது. அப்போ அவனை பற்றி உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா, இந்த 2 மார்க்கத்துக்கும் அதைத்தையோ பதோஹோ ந கதரேண சன தானீமானி க்ஷுத்ராணி அசகிருதாவர்த்தீனி பூதானி பவந்தி ஜாயஸ்வம் மிரியஸ்வேதி ஏதத் திருத்தீயம் ஸ்தானம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்கிறோம். ஆக இந்த 2 மார்க்கத்திலையும் போகிறதுக்கு யோக்கியத்தை இல்லாத ஜீவன்கள்லாம் அவளும் செத்து போடுவாள். செத்து போனதுக்கு அப்புறம் இங்கேயே மறுபடியும் டக்குன்னு பிறந்துடுவாள். இன்னொரு ஜென்மா வந்துடும். புனః ஜனனம் புனఃமரணம் இப்படியே ஓடின்னு இருக்கும் அப்படின்னு 3வது சொல்கிறான். 4வது கூட ஒரு ஜீவனுடைய பிரகாரம் இருக்குது. அவன் எப்படின்னு கேட்டால் தத்துவஜானி. இப்போ சொன்னவாளில் யாரையும் நான் தத்துவஜானின்னு சொல்லலை. அதர்மம் பண்ணினவன், தர்மம் பண்ணினவன், உபாசனை பண்ணினவன் தத்துவஜானி. ஆக 4ஆக பிரித்து விடலாம். இப்போ இத்தனை பேரில் பிரம்மலோகத்துக்கு போனவனுக்கும் அங்கே ஒரு சரீர கிரகணம் இருக்குது. அர்ச்சராதி மார்க்கேன பிரம்மலோகத்துக்கு எந்த ஜீவன் போகிறானோ அவனுக்கு அங்கே ஒரு சரீர கிரகணம் இருக்குது. ஆக அங்கே ஜன்மா, அது சரீரத்தோடு ஜீவனுக்கு சம்பந்தம் வருது, இதுக்கு தானே ஜன்மானு பேர், அப்படி தானே சொன்னோம் இல்லையா? அப்போ பிரம்மலோகத்தில் ஒரு ஜன்மா இருக்குது. அந்த ஜன்மாவை எடுத்துகிட்டு அவன் அங்கே உள்ள ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு அங்கே இருந்துகிட்டு இருப்பான், சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பான். இதே மாதிரி தூமாதி மார்க்கத்தினாலே ஸ்வர்கலோகத்துக்கு போனவனுக்கு அங்கே ஒரு தேவஜன்மா வருது, அங்கே ஒரு சரீரம் எடுத்துக்கிறான். அந்த சரீரமும் ஒரு ஜன்மா தான். அப்புறம் 3வது இங்கேயே ஜன்மா எடுத்துடுறான்.
அதுவும் ஜென்மா தான். இந்த தத்துவஞானி இருக்கானே, இவன் தான் ஜென்மாவை எடுக்கிறது இல்லை. இங்கேயே இவன் ஜென்மா வேண்டாங்கிறதுக்காகத்தானே இவன் இப்போ சொன்ன வழியே அதுக்காக தானே சொல்லியிருக்கு. ஆக அந்த தத்துவஞானத்தினாலே மறுபடியும் ஜென்மாவரத்துக்கு காரணத்தை இல்லாமல் ஆக்கின்றவன் இருக்கானே, அவன் தான் தத்துவஞானி. அந்த தத்துவஞானி மறுபடியும் ஜென்மா எடுக்க மாட்டான், அதனால் எங்கேயும் போக மாட்டான்னு அத்வைத சித்தாந்தம். எங்கேயும் போக வேண்டியதில்லை, அங்கேயும் போக வேண்டியதில்லை, இன்னும் அவனுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிற இடத்துலையே போயிடுறான்னு. இப்படி இருக்கா? இப்படி இருக்கும்போது இந்த 4 விதமான ஜீவன்களுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் ஷரீரத்தை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்கே, அதில் ஒரு லெவலுக்கு வர பரியந்தம் சமானமாக இருக்கும்னு சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்ணுறது. இது நமக்கு தெரியாது, இது சாஸ்திரம் சொல்லித்தான் நமக்கு தெரியணும். எப்போ இந்த சரீரம் விடக்கூடிய ஒரு நிலை வருதோ, விடுறதுக்கு முன்னாடி எந்த கிரமத்தில் இவனுடைய இந்திரியங்கள்லாம் அடங்கி எப்படி இது வெளியில் கிளம்பும் அப்படிங்கிறத சாஸ்திரம் நிரூபணம் பண்ணுறது. வாஸ்தவத்தில் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பூர்வ மீமாம்சையில் நியாயமாக தேவையான விஷயங்கள். ஏன்னா பூர்வ மீமாம்சையில் அவள் எஜேத சொர்க்க காமஹா அப்படின்னு தானே எடுத்துகிட்டு பெருசாக விசாரம் பண்ணுறா. இந்த யாகம் பண்ணினா அவனுக்கு சொர்க்கம் வரும் அப்படின்னு. எங்கேருந்து வரும் சொர்க்கம்? எப்படி வரும் சொர்க்கம்? அங்கேருந்து இங்கே வருமா சொர்க்கம்? இவன் இருக்கிற இடத்துக்கு இவன்னா அங்கேருந்து போனான். இந்த சரீரத்தை விட்டதுக்கப்புறம் இவன் எப்படி அங்கே போக முடியும்? எப்படி போகிறான்னு ஒன்றுமே ஒரு விவரமும் இல்லை அங்கே. சில பேர் என்ன சொல்கிறா, பூர்வமீமாம்சகாலுக்கு அந்த பரலோகம்ங்கிறது வேற ஒரு லோகத்துக்கு போகணுங்கிறது இல்லை, அடுத்த ஜென்மா இன்னும் சௌக்கியமாக வந்துவிடும், அதுதான் பரஜன்மா சொர்க்கம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறான். அதுக்கு ஒரு சில ஸ்லோகங்களும் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குது. அந்த கபில கீதையில் பாகவதத்தில் வருது, அத்ரைவ நரகஸ்வர்கௌ இதி மாதா பிரச்சக்ஷதே அப்படின்னு ஒரு வாக்கியம் கிடைச்சது. அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் மேலே அந்த நரகங்கிறதும் ஸ்வர்க்கங்கிறதும் வேறு எங்கேயும் இல்லை, இங்கேயே இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறது. அப்படின்னா இங்கே இருக்கிற இடத்துலையே அவனுக்கு அந்த ஸ்வர்க்கங்கிற பலம் கிடச்சி போயிடும். நரகம்னா அதுக்கு தகுந்தாப்புல துக்கம். அதாவது ஸ்வர்க்கம்னா சௌக்கியமாக இருந்தால் ஸ்வர்க்கம், அதே மாதிரி துக்கமாக இருந்ததுன்னா அதுதான் கஷ்டப்பட்டால் அதுதான் நரகம் அப்படின்னு இதிலேருந்து சில பேர் அர்த்தம் எடுத்துன்னு விடுறான். ஆனால் இந்த அர்த்தத்தை மீமாம்சக்கால் சொல்கிறது நியாயம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் இது நல்லா கவனிக்கணும். பூர்வமீமாம்சக்கால் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஸ்ரௌத கர்மாக்கள் இருக்கே, அதனுடைய பலத்தை வச்சு அதை பல விதமாக பிரிக்கிறான். காமியம், நித்தியம், நைமித்திகம் இப்படி பிரிச்சுட்டு காமியத்தை மறுபடியும் எப்படி பிரிக்கிறான்னு சொன்னால், ஐஹிகம் இகலோகத்தில் பலத்தை கொடுக்கக்கூடியது, பாரலௌகிகம் பரலோகத்தில் பலத்தை கொடுக்கக்கூடியது, சிலது இகலோக பரலோகம் ரெண்டுலேயும் பலத்தை கொடுக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்வர்கலோகம் ஸ்வர்கஃபலம் எங்கே வருதோ அது நித்தியம் நிச்சயமாக அது பரலோகம்தான், இகலோகத்தில் கிடையாதுன்னுட்டான். இக ஜன்மாவில் அவன் சொர்க்கத்துக்கு போகிறாங்கிறது, சொர்க்கத்தை அனுபவிக்கிறது சாத்தியமில்லை, இந்த மனுஷ சரீரத்தில் அது சாத்தியமில்லை, முடியாதுன்னுட்டான். இது நியத்தமான பாரலௌகிக பலகம் கர்மா. இந்த மழை பெய்யணும், அதுக்காக காரீரிஷ்டின்னு இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ நமக்கு ஏழையாக இருக்கான், அந்த தனம் வேணும் பணம் வேணும், ஒரு ஏதோ இஷ்டி பண்ணுறான். அல்லது ஏதோ பூத பிரேத பிசாச்ச பாதைகள்லாம் இருக்குது, இந்த பாதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு இஷ்டி இருக்குது, அந்த இஷ்டி பண்ணுறான். இப்போ இதனுடைய பலம் இவனுக்கு உடனே வர்றானா, காத்துட்டு இருக்க முடியாது. மழை பெய்யணும்னா இன்னும் அடுத்த ஜென்மாவில் மழை பெய்யணும்னா இப்போ பண்ண முடியுமா? இப்போ நமக்கு எல்லாம் சுஷ்கமாக இருக்குது, மழை இல்லாமல் பயிர்கள்லாம் வீணாக போகிறதுன்னா இப்போ தான் வேணும், உடனே வேணும், உடனே வரணும், அடுத்த நாளே வரணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த கர்மா இருக்கே, அது நியத்தமான ஐஹிக பலகம்.
அடுத்த ஜென்மாவில் இது போகாது. சில விஷயங்கள்லாம் இகலோகத்தில் சில காரணங்கள்னால முடியாத போச்சுன்னா, அந்த பலத்தை அடைய முடியாதுன்னு சொன்னால், அப்போ அந்த மனுஷனுக்கு மாத்திரம், அந்த அதிகாரிகளுக்கு மாத்திரம் பரஜன்மாவிலையும் அனுவர்த்திக்கும். அப்படி சிலதுகள்லாம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இகலோகத்தில் அவன் ஒரு புத்திரகாமகான்னு இருக்கான். புத்திரகாமோ எஜேத்தங்கிறத அவள் எடுத்திருக்கா. இப்போ யார் நையாயிக்கால் கூட அதை எடுத்திருக்கா. புத்திரகாமனாக இருக்கான். ஆனால் புத்திரகாமன்னு சொன்னால் இவன் பிரம்மச்சாரியாக இருக்கான்னு வச்சுப்போமே. அப்போ இவனுக்கு எப்படி புத்திரன் வர முடியும்? அதுக்காக இவன் ஏதோ தபஸ் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான்னா, இப்போ இங்கே அது பலிக்காட்டாலும் இவனுக்கு அடுத்த ஜென்மாவில் அது பலிச்சுடும். பசுகாமகாங்கிறதுக்கு சித்திரேஷ்டின்னு இருக்குது. இவனுக்கு நிறைய பசுக்கள்லாம் வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த ஜென்மாவில் அவனுக்கு சௌகரியம் போகிறல, பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும்? அடுத்த ஜென்மா வரையில் போகுமா. ஆக இந்த ஜென்மாவிலையும் சௌகரியம் இருந்தால் முடியும். ஏதோ ஒரு காரணம், பிரதிபந்தம் இருக்கிறதுனால அந்த பலத்தை அடைய முடியாத போச்சுன்னு சொன்னால் அந்த பண்ணின கர்மா வீணாகாது. அடுத்த ஜென்மாவில் இவனுக்கு அந்த பலத்தை கொடுத்துடும். அப்படி சில கர்மாக்கள் இருக்குதுன்னு ஒத்துட்டுருக்கா. நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த காமிய கர்மாவில் ஸ்வர்கபலகமான அந்த கர்மாவே, ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவே நித்தியமாக ஆமுஷ்பிக பலகம்னு மீமாம்சைகள் ஒத்துட்டுருக்கா. இப்போது அத்தைவ நரகஸ்வர்கௌ இதி மாதா பிரச்சக்ஷத்தே அப்படிங்கிறத வச்சுண்டால் இவன் இதுக்காக அடுத்த ஜென்மாவரே காத்துட்டுருக்கணும். இங்கேயே யாகம் பண்ணிவிட்டு உடனே அந்த பலத்தை சௌக்கியத்தை அனுபவிச்சு விட வேண்டியது தானே. இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் ஏழையாக இருக்கிறவன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பணக்காரன் ஆகிடுறானே. பணக்காரனாக இருக்கிறவன் ஏழையாகிறான். இப்படிலாம் பலவிதமான மாற்றம் ஒரே ஜீவனத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவன் பண்ணின அந்த யாகத்துக்கு, சொர்க்ககாமன் பண்ணின யாகத்தினுடைய பலனான சொர்க்கத்தை அவன் இதே ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டியது தானே. எதுக்காக இதை ஆமுஷ்மிகம்னு சொல்லணும்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னு கேட்டால், அவள் கூட அத்தைவ நரகஸ்வர்கவ் அப்படிங்கிறது இங்கேயே அது இருக்குதுன்னு நினைக்கல. அதுக்கு இன்னொரு ஜென்மா ஒன்றை எடுத்து அந்த ஜென்மாவில் தான் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும், ஸ்வர்க்க சுகத்தை. இந்த மனுஷ ஜென்மாவில் எடுக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதுக்கு தேவஜென்மா எடுக்கணும் அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான்னாச்சு. அப்படியானால் அந்த தேவஜன்மா எடுக்கிறதுக்கு அவன் எங்கே போய் அந்த தேவபூமியில் தேவலோகத்தில் எடுக்கணுமோ அங்கே போய் சேரணுமோ இல்லையோ? எப்படி போய் சேருவான்? அந்த போய் சேர்றதுக்கு உண்டான வழியை பூர்வ மீமாம்சையில் ஜெய்மினி சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால், நம்ம வாத்தியார் பிரம்மசூத்திரத்தில் சொல்லுவார். ஆக உபனிஷத்தை சொல்லும்போது, உபனிஷத் மீமாம்சை பண்ணும்போது, விசாரம் பண்ணும்போது அங்கே சொல்லுவார். அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கார். ஆக இந்த பிரம்மசூத்திரத்தில் இந்த ஜீவன் இங்கேருந்து ஸ்வர்க்கம் போகிறது எப்படி அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. பிரம்மலோகத்துக்கு போகிறான்னு சொன்னால் எந்த மார்க்கத்தில் எப்படி போகிறான் அப்படிங்கிறது உபனிஷத்தில் நிரூபணம் பண்ணியிருக்கு. அதை பற்றின விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கு பிரம்மசூத்திரத்தில். புரியுறதா? ஆக இந்த சம்சார கதி அடுத்த ஜென்மா எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணும், எப்படி போகிறாங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ இங்கே விசாரிக்க போகிறோம். அதில் இப்படி போகிறாங்கிறத இங்கே இந்த உபனிஷம் இதனுடைய அசாதாரணமான விஷயம் இது. ஏன்னா வேறு எங்கேயும் இந்த விஷயம் கிடைக்காது. இங்கே சொன்னதை தான் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். உபாசகன் போகிற வழி அதை பற்றி நம்ம ஜாஸ்தி சிந்திக்க போகிறது இல்லை. ஏன்னா பிரம்மலோகத்துக்கு போவான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வரும். அதே மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு போகிறவன் எவன் இருக்கானோ அவனை பற்றி நம்ம விசாரிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாதமே இருக்குது. ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு அவன் எப்படி திரும்பி வரான் அப்படிங்கிற விஷயத்தை பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயம் முதல் பாதம் பூரா அதுக்கு தான் வந்திருக்கு. அதை நம்ம பூரா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஞானிகள் இருக்காளே, அந்த ஞானிகளுக்கு இதுவரையில் சமானம்னு சொன்னால், இந்த ஒரு சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு தானே அடுத்த சரீரத்துக்கு போகணும். இதை தியாகம் பண்ணிவிட்டு அப்புறம் போகணும். தியாகம் பண்ணிட்டு போகணும். ஷரீரம் யத் அவாப்னோதி யச்சாபி உத்கிராமத் ஈஸ்வரः கிரஹீத்வைதானி சஞ்யாதி வாயுர்கந்தா நிவாசயாத் அப்படின்னு கீதை சொல்கிறது. பிருஹதாரண்யத்தில் பெருசாக வர்ணிச்சிருக்கு.
வேறு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கும் போது பூர்வ சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு அதுலேருந்து சில சாமான்களை எடுத்துட்டு கூட எடுத்துட்டு போகிறது சரீரம் இந்த ஜீவன். சரியா? அதாவது நம்ம ஒரு வீட்டை காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணுமோ இல்லையோ, ஒரு கிரகஸ்தன் அப்படி போனான்னா வெறுங்கையோட இன்னொரு வீட்டுக்கு போவான். அவன் ஏற்கனவே பழகின இடத்துலேருந்து தனக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் எடுத்துண்டு அப்படியாக இன்னொரு வீட்டுக்கு போகிற. அப்படி தான் பழைய காலத்து சம்பிரதாயம். இதை வீட்டை காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சரீரத்தை காலி பண்ணிவிட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறது. ஆனால் இவருக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு. அதெல்லாம் நடக்கிறது, அப்படி தான் நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த சரீரத்தை விட்டு பிரியறது இருக்கே, அதுக்கு உத்கிராந்தி அப்படின்னு பேர். உத்கிரமணம். உத்கிரமணத்துக்கு அப்புறம் இவன் இன்னொரு சரீரத்தை அடையிறது இருக்கே, அதுக்கு கத்தின்னு பேர். இப்போ தேவலோகத்துக்கு போகிறான், அதுக்கு அங்கே போகிறதுக்கு பேர் கதி. அங்கே அவன் இருந்துட்டு அங்கே அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, க்ஷீணே புண்ணே மர்த்தியலோகம் விசந்தின்னு, அது முடிஞ்சுனா திரும்பி வரணும். அதுக்கு ஆகத்தின்னு பேர். சூத்திரத்தில் உத்கிராந்தி கத்தியாகத்தீனாம் அப்படின்னு சூத்திரம். உத்கிராந்தி, கதி, அப்புறம் ஆகதி, இந்த மூணும் இருக்கே, இதுதான் நமக்கு சம்சாரகதி. ஜீவசிய சம்சாரகதிங்கிறது இதுதான். இந்த ஞானியாக இருக்காம இது இவா எல்லாருக்கும் உண்டு. யாருக்கெல்லாம் உண்டு? சாதாரணமாக சொர்க்கலோகத்துக்கு போகிறவனுக்கும் உண்டு. பிரம்மலோகத்துக்கு போகிறவனும் அங்கே போய் தத்துவஞானத்தை சம்பாதிக்காமல் வெறும் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டு போனவனாக இருந்தானே, ஆனால் அப்போது அவன் மறுபடியும் இங்கே கீழே வந்து தான் ஆகணும். இன்னொரு ஜென்மம் ஆகிடும், அது முடிஞ்சு போகிறச்ச. அதே மாதிரி இந்த பாபகர்மாக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல, அதுதான் ஜென்மா வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கும் உத்கிராந்தி இருக்குது. ஞானிக்கு இது மூணுமே இல்லை. உத்கிராந்தி இல்லை, கமனம் இல்லை, ஆகமனம் இல்லை. ஏன்னா உத்கிராந்திங்கிறது கதிக்காக தான். இந்த சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்புறது அப்படிங்கிறது இன்னொரு சரீரத்தை பிடிச்சிக்கிறதுக்காகத்தான். சாதாரணமாக இந்த கிளம்பறச்சையே அடுத்த சரீரம் என்னங்கிறத மனசால் இவன் தெரிஞ்சுன்னு விடுவான். மனக்கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தத்யதா திருண ஜலாயுகா அந்நிய திருணம் ஆக்கிரமிய, அந்நியம் ஆக்கிரமம் ஆக்கிரமிய. முதல்ல அந்த திருண ஜலாயுக்கான ஒரு பூச்சியான், அது புல்லுக்கு மேலே இப்படி நடந்து போகக்கூடியது. இந்த புல்லேருந்து தாண்டி அந்த புல்லை, அந்த புல்லேருந்து தாண்டி அந்த புல்லை, இந்த புல்லேருந்து தாண்டி இன்னொரு புல்லுக்கு தாண்டும்போது அது இன்னொரு புல்லை முன்னங்கால்னால் பிடிச்சிட்டு அப்புறம் பின்காலால் இதை விடுவான். இன்னொன்று அடுத்ததை பிடிச்சிட்டு பின்னாடி உள்ளதை விடும். அந்நியம் ஆக்கிரமம் ஆக்கிரமிய, பூர்வத்தை பரித்தியாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதத்தில் இந்த சரீரத்தை விட்டு போகிறவன் அடுத்த சரீரம் அந்த சமயத்தில் தெரிஞ்சுவிடும், என்னன்னு தெரிஞ்சுப்படும். அதை மனசால் பிடிச்சிடுவோம். சரி, நம்ம கர்மாவுக்கு இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தான் இந்த சரீரத்தை காலி பண்ணுறான் அப்படின்னு நமக்கு சொல்கிறது. ஒரு விஷயம் அது புதுசாக சொல்கிறது. இப்போ இந்த சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள நிலைகள் இருக்கே, அதுதான் வாங் மனசி சம்பத்தியதே, மனഃ பிராணே, பிராணஸ் தேஜசி, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு ஒரு 4 நிலைகள். இது இருக்கே, இது சரீரம் உள்ளவா அத்தனை பேருக்கும் உண்டு. புண்ணிய கர்மாவாகட்டும், பாப கர்மாவாகட்டும், சொர்க்கத்துக்கு போகிறவனாகட்டும், பிரம்மலோகத்துக்கு போகிறவனாகட்டும், ஞானியாக இருந்தாலும் சரி, இது பொது. உத்கிராந்திங்கிறது இருக்கே, அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிலை. சரீரத்தை விட்டு வெளிக்கிளம்புவது அப்படின்னு. அந்த உத்கிராந்திலேருந்து ஆரம்பித்து பார்த்தோன்னா, உத்கிராந்திலேருந்து ஆரம்பித்து எதுவுமே தத்துவஞானிக்கு கிடையாது, மற்றவா எல்லாருக்கும் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தத்துவஞானிக்கு அடுத்த ஜென்மா இல்லை. உத்கிரமணமே அடுத்த ஜென்மாவுக்காகத்தான், இன்னொரு சரீரத்தை கிரகிச்சுக்கிறதாக தான் இங்கேருந்து கிளம்பி போகிறது உத்கிரமணம். ஆக இது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நன்னா வச்சுடணும். அதனால் ஞானியுடைய இது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி சரீரத்தை விடக்கூடிய ஒரு கிரமம் இருக்கே, அந்த கிரமத்தில் இது எல்லாருக்கும் பொதுவானது. அது என்னதுன்னு பார்ப்போம். சாந்தோக்கிய உபனிஷத் இது
நான் நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். 4வது அத்தியாயம் 4:2:1 ஆரம்பித்து அதிகரணங்கள். எல்லா வாக்கியமும் நான் படிக்க போகிறதில்லை, அதில் உள்ள விவரத்தை மாத்திரம் சங்கிரகம் பண்ண போகிறேன். சூத்திரக்காரர் என்ன சேர்க்கிறாருங்கிறதையும் இவாளுக்காக சொல்ல போகிறேன். மூலத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால், மூலம்னா ஸ்ருதி. மரணத்துக்கு முன்னாடி இவன் எப்படி மரணத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயதா வாங் மனசி சம்பத்யதே மனः பிராணே பிராணஸ்தேஜசி தேஜः பரஸ்யான் தேவதாயாம். இது சாந்தோக்கிய உபனிஷத்து 6:8-6 6வது அத்தியாயத்தில் வர்றது. பிரயதா பிரயாணம் பண்ணக்கூடியவன். பிரயாணம் கூட இல்லை, பிராயணம்னு இங்கே சொல்கிறது. பிரயாணம்னு சொன்னால் நாம் இங்கேயும் கிளம்பி போகிறதுக்கும் பிரயாணம்னு பேர். இங்கேயும் நாங்கள் போய்ட்டு பிரயாணம் சொல்லலாம். இது பிராயணம். இந்த பிரயதா பிராயணம் பண்ண போகிறவன், அதாவது இந்த சரீரத்தை விட்டு போகக்கூடியவனுக்கு முதல்ல என்னாகுமா, வாங் மனசி சம்பத்தியதே. வாக்கு இருக்கே மனசிலே அடங்கும். நன்னா பார்க்கணும், இதுக்கு அர்த்தத்தில் நமக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. வாக்கு மனசில், வாக்கு மனசி சம்பத்தியத்தைனா லயம் பிராப்னோத்தின்னு அர்த்தம், அடங்கும். மனசு பிராணன் இடத்துல அடங்கும். பிராணன் தேஜஸ்லேன்னு இருக்குது. தேஜஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போ விசாரம் இருக்குது, அதுக்கு அதிகரணம் இருக்குது. மனசு பிராணன் தேஜஸில் அடங்கும். தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம், இந்த பராதேவதான்னு சொல்லக்கூடிய அந்த தேவத்தையிலே அடங்கும். நான் சப்தத்துடைய அர்த்தத்தை சொன்னேன். வாக்கு மனசி சம்பத்தி. ஒன்று மாத்திரம் இப்போ எடுத்துப்போம். வாக்குனா என்ன? வாகிந்திரியம் தானே, வாக்கு இந்திரியம். இந்த இந்திரியம் மனசில் லயமாகிறது. நான் இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் உங்களுக்கு காமிக்கிறேன். கடஹா மிருதி சம்பத்தியதே அப்படின்னா என்னென்னா, பானை உடைஞ்சு மண்ணாக போனது. மண்ணிலேருந்து தான் அது வந்தது, மண்ணால் தான் அது உருவாக்கப்பட்டது. இப்போ அது உடைஞ்சு திருப்பி மண்ணாவே போயிடுத்து அப்படின்னு சொல்கிறது தானே சம்பத்தியத்தைன்னு சொல்கிறது. பானை மண்ணிலே அழிந்தது, அதில் அழிஞ்சு போயிடுத்து, லயமாயிடுத்து அப்படின்னு. அப்போ வாக்கு மனசில் லயமாகிறதுன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்ருதிக்கு இப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கணுமா, இல்லை ஏதாவது இங்கே விசாரம் இருக்கா? நிஜமாகவே விசாரம் இருக்குது. அதுக்கு தான் இந்த அதிகரணம். வாங் மனசி தர்ஷனாச் சப்தாச்ச. இங்கே என்ன சித்தாந்தம் பண்ணப்படுறதுன்னு பார்ப்போம். பூர்வபக்ஷத்தை பார்த்தா நமக்கு இப்போவே தெரிஞ்சு போட்டது, வாக்கே போயிடுத்து மனசில், மண்ணில் பானை அழிஞ்சா மாதிரி இவனுடைய வாக்கு அழிஞ்சு போய்டுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, வாக் விருத்திஹி அப்படின்னு சேர்க்கணும்னு சூத்திரக்காரர் சொல்கிறார். அப்படின்னா என்னங்கிறது பார்க்குறேன். இவர் என்ன சொல்கிறார், இந்த மரணத்துக்கு கிட்ட வர வர அந்த காலத்தில் ஞாதிகள்லாம் கூட இருந்துட்டு அந்த வயசான மரணோன்முகம் முமூர்ஷுவாக இருக்கிறவனை பார்த்துட்டு இருப்பாள். எல்லோரும் கேட்பாளாம், ஜானாசிவாம் ஜானாசிவாம், என்ன தெரியுறதா, நான் அங்கே வந்திருக்கேன், பையன் வந்திருக்கேன், பொண்ணு வந்திருக்கேன், பேரன் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாள். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. தெரியுறது யார் பேர் தெரியுறதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாள். ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னால் அப்புறம் தெரியாது. தெரியும், வாய் வேலை செய்யாது, வாக்கு வேலை செய்யாது. அதுதான் வாக்கு மனசி சம்பத்தி. இவன் என்னெல்லாமோ சொல்லணும்னு மனசில் நினைப்பான், அதெல்லாம் நடக்கும். ஆனால் பேச முடியாது, வாக்கு ஒத்துழைக்காது. அப்போ இந்த இடத்துல வாக்கு விருத்திஹி. விருத்தினா என்ன? வாக்கு செய்யக்கூடிய வேலை. வாகிந்திரியத்தினால என்ன வேலையை நம்ம பண்ணுறோமோ அந்த வேலை தான் வாக்கு விருத்திஹி. இந்த விருத்தி அடங்கும், நிற்கும், நின்று போயிடும், வராது. ஆனால் மனசு இருக்கிறச்சியே, மனசு வேலை செய்கிறது, அதை சொல்லணும் இதை சொல்லணும்லாம் நினைக்கிறோம், வாக்கு வர மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை. இதுதான் வாங் மனசி சம்பத்தியத்தைங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தில் சித்தாந்தம் பண்ணுறார். நான் பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் எல்லாம் சொல்லலை, சித்தாந்தம் மாத்திரம் சொல்லிட்டேன்.
ஏன் இப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பானை அழிஞ்சு போகிற மாதிரி இவனுடைய வாகிந்திரியமே இப்போ அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டா, மேற்கொண்டு உத்கிரமண காலத்தில் இவன் எப்படி போகிறான்னு வர்ணிக்கிறதோ அதுக்கு விரோதம் வந்துவிடும். இவனோடு போகும்போது ஸ்ரோத்திரம், அதாவது இந்திரியங்கள் எல்லாம் சூக்ஷ்ம சரீரம் முழுக்க போகிறது, தர்மாதர்மங்கள் கர்மா போகிறது, சம்ஸ்காரம் போகிறது. இதை தவிர்த்து பஞ்சபூதங்களுடைய ஒரு கொஞ்சமான ஒரு அம்சம் இவனிடத்தில் ஒட்டிண்டு போகிறது அப்படின்னு உத்கிரமணத்துக்கு அப்புறம் நிரூபணம் பண்ண போகிறார். ததந்தர பிரதிபத்தோ ரம்ஹதி சம்பரிஷ்வக்த பிரச்சன நிரூபணாபியாம் அப்படின்னு அது மேலே நிரூபணம் பண்ண போகிறார். அநேகமாக நாளைக்கு சொல்லலாம் அது. ஆக அப்படி இருக்கும்போது இந்த வாகிந்திரியங்கள்லாம் இவன் கூட போகணும். அது இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்த விஷயம் இல்லை. ஐத்திரேய உபனிஷத்தில் பார்த்தோன்னா ஸ்தூல சரீரத்தை சுவாமி சிருஷ்டி பண்ணார். சரீரம் மாத்திரம் இருந்து அது வெறும் பொம்மை, அது வேலை செய்யாது. அப்புறம் என்ன பண்ணாரா, அதுக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுக்கறதுனா என்ன, அக்னிர் வாக் பூத்வா முகம் பிராவிஷத்து அப்படின்னா என்னென்னா, அந்த வாகேந்திரியத்தை இந்த சரீரத்தில் அதுக்குண்டான வாக்குங்கிற ஸ்தானம் இருக்கே, முகம் இருக்கே, அந்த முகத்தில் வச்சார். இந்திரியத்தோடு இந்திரியம் வெறும் இருந்தால் வேலை செய்யாது, அதுக்கு ஒரு தேவதையை வச்சார், அக்னி தேவதை. வாகேந்திரியத்துக்கு அக்னி தேவதை. அந்த தேவதையோடைய அனுகிரகம் இருந்தால் தான் அதை வேலை செய்ய முடியும். அதனால் தேவதையை வச்சார். அக்னிர் வாக்குபூத்வா முகம் பிராவிஷதி. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்தையும் இந்த சரீரத்துக்குள்ளே போடும்போது அவர் என்ன பண்ணார், அதுக்குன்னு ஒரு தேவத்தையும் உள்ளே விட்டார். ஆக அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா அந்த தேவதையோடு அந்த இந்திரியம் சேர்ந்திருந்தால் தான் அது வேலை செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது. அதனால் தேவதானுகிரகம் தேவைப்படுறது. அப்படி இருக்கிறச்சே இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் உள்ளே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடுமேன்னு சொல்லி தான் அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணினார். கதன்னு இதம் மத் ரிதே சியாத் இதி. நான் இல்லாமல் இந்த சரீரத்தில் இதுகள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே பிரவேசம் பண்ணினார்னு சொல்கிறது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து அப்படின்னு அங்கங்கே அதுக்குள்ளே பிரவேசம் சொல்கிறது. அதுதான் அவர் தான் ஜீவரூபமாக உள்ளே பிரவேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறது. ஆக இது எதுக்காக நான் சொன்னேன்னா, வெறும் ஸ்தூல சரீரம் ஒன்று தான் நமக்கு நஷ்டமாயிடுறது. எரிஞ்சு தாகம் அதாவது தாகம் எரிஞ்சு போகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் அதோடு சேர்ந்து எரியறது இல்லை. இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஜீவனோடு சேர்ந்து கிளம்பி அடுத்த சரீரத்தில் போகும்போது கூட இதே சூக்ஷ்ம சரீரம் தான் அவனுக்கு இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் மாறுறதில்லை. அதனால தான் இந்த மனசு இருக்கே, இந்த மனசில் நிறைய சம்ஸ்காரங்கள் ஏறி இருக்கும். சம்ஸ்காரங்களில் ஏறி அப்படியே இருந்துகிட்டு இருக்கும், சும்மா இருந்துகிட்டு இருக்கும். அது எப்போ அதுக்கு டைம் வருமோ அப்போ அது கிளம்பி தம் வேலையை காமிக்கும். அடுத்த ஜன்மா எடுத்து அது சிசுவாக இருக்கிற அந்த காலத்தில் அந்த சிசுவுக்கு சிலதை பார்த்தா ஒரு பயம் ஏற்படுறது, சிலதை பார்த்தா சிரிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிறந்த குழந்தைக்கு அது எப்படி பயம் வர முடியும்? அதுக்கு இப்போ தானே பிறந்திருக்கு, இது பயம்னா என்ன பயம்னா தெரியாது. திரும்ப பயம் நமக்கு தெரிஞ்சாதான் பயமே வர முடியும். இது நமக்கு பயஹேத்துன்னு தெரிஞ்சாதான் பயம் வர முடியும். இல்லைன்னா ஒரு பாம்பு இங்கேருந்து போயின்னு இருக்குன்னு வச்சுங்கோ, நினச்சி பாருங்கோ. அப்படின்னா நம்ம நிம்மதியாக இங்கே இருக்க முடியுமோ? இப்படி நான் இத்தனை பேர் உட்காந்துருக்கிற இடத்துல இங்கே கிடைக்கணுன்னு இப்படி ஒன்று போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிம்மதியாக இருக்குவோமா? ஆனால் ஒரு சின்ன குழந்தை இங்கே படுத்துட்டு இருக்கு, பக்கத்தில் போயின்னு இருக்குன்னா அதுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. ஏன்னா இது நமக்கு அபகாரம் பண்ணும், இது பயத்தை கொடுக்கக்கூடியதுங்கிற சம்ஸ்காரம் அதுக்கு இல்லை. நமக்கு அது பாம்பாக இருந்தாலும் சரி, பாம்பு இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, பாம்புன்னு நாம் நினச்சுட்டுட்டோமானால் உடனே பயம் வந்துடும். அப்போ என்னாச்சு, இந்த பயத்துக்கு அந்த சம்ஸ்காரம் தான் காரணமாக இருக்கும், அதுக்கு அந்த சம்ஸ்காரம் இல்லை. அப்போனா என்ன ஆகுது, அது பயப்படணும்னு சொன்னால் இது நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது, அனிஷ்டத்தை கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் அதுக்கு இருந்தால் தான் பயம் வருமே தவிர அந்த சம்ஸ்காரம் இல்லாமல் அந்த வஸ்துவை பார்த்ததுனால பயம் வர முடியாது. அப்போ சின்ன குழந்தை பயப்படுறதுன்னு சொன்னால்
அதுக்கு காரணம், அதுக்கு அந்த இதை பார்த்தா நமக்கு ஏதோ இது நமக்கு ஏதோ அபகாரம் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விடுறதுன்னு சொல்லணும். அது எப்படி வந்தது தெரியாது, இப்போ தானே பிறந்திருக்குன்னு கேட்டால் அப்போ பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அங்கே வேலை செய்கிறது உத்புத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. இதுக்கு இந்த சம்ஸ்காரம் பூர்வஜன்மாவில் எந்த மனசில் ஏற்பட்டுதோ, எந்த அந்தகரணத்தில் ஏற்பட்டுதோ அதே அந்தகரணம் இதுக்கு கூட இருந்தால் தான் முடியும். அங்கங்கே காலி பண்ணும்போது ஸ்தூல சரீரத்தோடு சேர்த்து சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டான்னு சொன்னால் அப்புறம் நடக்காது, அடுத்த ஜென்மாவே சரியாக வராது. ஆகையால் இப்படி தான் சொல்லியிருக்கு. அதனால தான் லிங்க சரீரம் அப்படின்னு அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேரை கொடுத்து, இந்த லிங்க சரீரங்கிறது மோட்சத்தில் தான் பங்கமாகும், அதுக்கு முன்னாடி அது இருந்துட்டே இருக்கும் லிங்க சரீரம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்கா. ஆகையால் இந்த மனசி சம்பத்தியத்தே அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில் வாகிந்திரியம் மொத்தம் அங்கேயே விநாசத்தை அடைஞ்சிடுத்து லயமாயிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. அந்த வாக்கு செஞ்சுட்டு இருந்த வேலைகள் நின்று போயிடுத்து அப்படிங்கிறத இது நினைக்கிறது. மனசு வேலை பண்ணுறது, வாக்கு வேலையை நிறுத்திடுத்து, இவ்வளவு தான் இந்த ஸ்ருதியில் எடுத்துக்கணும். அதே மாதிரி மனப்பிராணேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மனசு கூட வேலையை நிறுத்திவிடுமா. ஏதோ பண்ணணும், அது பண்ண ஏதோ தோன்றது, அது தோன்றது நின்று போனால் ஆனால் மூச்சு இருந்துட்டு இருக்கும், பிராணன் வேலை பண்ணிகிட்டே இருக்கும். மனப்பிராணே பிராணஸ்தேஜசி, பிராணன் இருக்குங்கிறது எப்படி தெரியுறதா, தொட்டால் அந்த உஷ்ணம் தெரியும், உஷ்ணத்தை பார்த்து இன்னொருக்கு அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால் அந்த உஷ்ணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவா. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றை சேர்க்கணும்னு சூத்திரக்காரர் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த சோத்யக்ஷே தது உபகமாதிபியா, இது 4வது அத்தியாயத்திலே 2வது பாதத்தில் 3வது அதிகரணம் சோத்யக்ஷே ததுபகமாதிபியான்னு சூத்திரம். இதில் ஒரு அம்சத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விற்பி எல்லாம் போயிடுத்தா, பிராணனுடைய விற்த்தியும் இப்போ போயிடுத்தோம். முதல்ல வாக்கு விற்பி, வாக்கு வேலையை நிறுத்திது, மனசு அடுத்தபடியாக வேலையை நிறுத்திது, அதுக்கப்புறம் பிராணன் வேலையை நிறுத்துறது. வேலையை நிறுத்தினதுக்கப்புறம் அத்தியக்ஷா அப்படின்னு ஒன்று சேர்க்கணும், அதுதான் ஜீவகா. இந்த சரீரத்தில் இந்த சரீரம் இந்திரியம் இந்த சமூகம் ஒன்று இருக்கே சங்காதம், இந்த சங்காதத்துக்கு அத்தியக்ஷன் சுவாமியாக இருப்பது ஜீவன். அந்தந்த எல்லாத்துக்கும் சுவாமியாக இருக்கிறது பரமேஸ்வரன். ஆனால் அந்தந்த சரீரத்தில் இந்த சரீரத்து யாருக்கு சொந்தம், இது யாருக்கு சுவாமி, யார் சுவாமி அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஜீவன், அவன் தான் அங்கே அத்தியக்ஷன். இது யாருடைய சரீரம், இது என்னுடைய சரீரம், இது நான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் நான். அப்போ அந்த விதத்தில் அந்த ஜீவன் இருக்கானே, அந்த ஜீவனிடத்தில் இந்த 3ம் சேர்ந்து ஒட்டிக்கிறது, சேர்ந்துக்கிறது, அதோடு சேர்ந்து தான் ஜீவன் கிளம்புறான்னு சொல்லணும். அதுங்க விட்டு போச்சு, அதை சேர்த்துக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிராணஸ்தேஜசின்னு ஒன்று சொல்லியிருக்கு. சூத்திரக்காரர் சொல்கிறார், இந்த பிராணன் ஜீவனிடத்தில் சேர்ந்துடும் அப்படின்னு. பிராண தேஜசின்னு சொல்லியிருக்கே, அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறார்னா பூதேஷு தச்சருதேஹே, இது 5வது சூத்திரம். பிராணனோடு சேர்ந்த அந்த ஜீவன் இருக்கானே, அந்த ஜீவன் அந்த பூதங்கள் தேஜஸ்ன்னு தேஜஸ்ங்கிறது உபலக்ஷணமாக, தேஜஸ் மாத்திரம் இல்லை, தேஜஸ்ங்கிறது அக்னி, பஞ்சபூதங்களையும் சேர்த்துக்கணும். 5 பூதங்கள்லையும் அந்த ஆசிரியிச்சுண்டு இருக்கிறான் அந்த ஜீவன். நல்லா கவனிக்கணும். இது நமக்கு தெரிய முடியாது. ஏன்னா முதல்ல வாக்கு அடங்கியது, மனசு அடங்கியது, பிராணன் அடங்கியது, அப்படின்னா வேலை செய்கிறத நிறுத்தியது. இது எல்லாம் ஜீவாத்மாவில் ஒட்டிண்டு சேர்ந்துண்ட இந்த ஜீவாத்மா எப்படி கிளம்பும்னு சொன்னால், இதுக்கு இங்கேருந்து அடுத்த ஜன்மாவுக்கு அடுத்த சரீரம் வரத்துக்கு காரணமான உபாதான காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய அம்சம், அந்த அம்சத்தை பிடிச்சிக்கும். அந்த அம்சத்தோடு சேர்ந்து இது கிளம்புறது. அங்கே தேஜசின்னு சொல்லியிருக்கு. தேஜஸுங்கிறது 3வது பூதம் 5 பூதங்களில். அந்த 3வது பூதம் மாத்திரம் இல்லை, இங்கே
எல்லா பூதத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நை கஸ்மின் தர்ஷயதோ ஹி அப்படின்னு அடுத்த சூத்திரம். பூதேஷு தச்ருதேஹே. அந்த தேஜஸிங்கிற இடத்துல தேஜஸ் மாத்திரம் இல்லை, அங்கே பஞ்சபூதத்தையும் எடுத்துக்கணும். ஏன் தேஜஸ்னா தேஜஸ் மாத்திரம் இருக்கட்டுமே, ஒரே ஒரு பூதத்தில் இருக்கட்டுமேனு கேட்டால் நை கஸ்மின் தர்ஷயத்தோஹி. ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டுமே அங்கே வெறும் தேஜஸ் இல்லை, எல்லா பூதங்களும் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இவ்வளவு தூரம் பண்ணினத்துக்கு அப்புறம் இந்த இதுதான் லிங்க சரீரத்தோடு சேர்ந்த ஜீவாத்மா வெளியில் கிளம்புறதுக்கு தயாரான நிலை. இனிமேல் இந்த நிலை பரியந்தம் 4 விதமான ஜீவன்களுக்கும் சமானம் விட்டார். பிரம்மலோகத்துக்கு போகிறவனுக்கும் இந்த மாதிரி இந்த தயார் நிலையில் வரணும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் வேணும். இங்கேயே வேறு ஜென்மம் எடுக்கணும்னாலும் இந்த நிலைக்கு வரணும். ஞானிக்கும் வரணும். ஆனால் இதுக்கு மேலே வெளியில் கிளம்புறதுங்கிறது இருக்கு, அதுக்கு தான் உத்கிராந்தின்னு பேர். இந்த உத்கிராந்தியானது ஞானிக்கு கிடையாது, மற்றவா எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் சமானாச்ச ஆ சிருத்யுபக்கிரமாத் அப்படின்னு சூத்திரம். அமிர்தத்வஞ்சானுபோஷ. அமிர்தத்வஞ்சானுபோஷங்கிறது அது தனி வாக்கியம். சமானா ஆ சிருத்யுபக்கிரமாத் சமானா. இந்த உத்கிராந்திக்கு முன்னாடி இந்த வாங் மனசு சம்பத்தியத்தை மனப்பிராணே பிராணஸ்தேஜசி அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது. அதில் ஒன்று சேர்த்துக்கணும்னு இவர் சொன்னார். பஞ்சபூதங்களில் ஜீவன் ஒட்டின்னு இருக்குது. இந்த அம்சங்கள் எல்லாமே இது எல்லாமே எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. அடுத்த மார்க்கத்துக்கு போகிறதுலேருந்து வித்தியாசப்படும். இனிமேல் வெளியில் கிளம்பி எந்த மார்க்கத்தை இவன் பிடிச்சிப்பான் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் தேவயானத்தை பிடிச்சிப்பான், ஒருத்தன் தூமாதி மார்க்கத்தில் பிடிச்சிப்பான், ஒருத்தன் இங்கேயே இன்னொரு சரீரத்துக்கு போடுவான். ஞானி எங்கேயும் போக மாட்டான். அது எங்கே சொல்லியிருக்குன்னு கேட்டால் இதுவும் பிருகதாரண்யகத்தில் சொல்லியிருக்கு. அங்கே என்ன சொல்கிறது, ஞானி விஷயத்தை முதல்ல முடிச்சு விட்றேன். ஏன்னா உத்கிரமணம் சம்சார கதி அவனுக்கு இல்லை மேல்கொண்டு, இதோடு முடிஞ்சு போச்சு. யத்ராஸ்ய புருஷஸ்ய மிருதஸ்ய அக்னிம் வா கப்பேதி வாதம் பிராணஹ மனச்சந்திரம் இப்படி வரிசையாக அந்த இந்திரியம் அதனுடைய தேவதை, அந்த இந்திரியம் அந்த தேவதை ரெண்டையும் சொல்லி இந்த புருஷன் ஞானியாக இருக்கக்கூடியவன் அந்த மரணத்தை அடையும் போது அந்த இந்திரியம் அந்த தேவத்தையோடு லயமாயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட இன்னும் ஒரு விஷயமும் சேர்த்து சொல்லணும், ஞாபகம் வந்துடுத்து. உபனிஷத்து சொல்கிறது, எப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேனோ அந்த சரீரத்தில் பிரவேசம் பண்ணும்போது அக்னிர் முகம் அக்னிர் வாக் பூத்வா முகம் பிராவிஷத்து அப்படின்னு. ஆக இந்திரியமும் இந்திரியத்துக்கு உண்டான தேவத்தையும் ரெண்டுமா சேர்ந்து ரட்டையாக தான் இந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணினது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இப்போ மரணமாகும்போது இந்த லிங்க சரீரம் இவனோடு போகும்போது தேவதையும் கூட போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. தேவத்தை இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிறது நிற்கிறதோ இல்லையோ, நிற்கிறதுன்னு சொல்லியிருக்கே, அந்த சமயத்திலேயே அது நிற்கிறதுக்கு காரணம் தேவத்தை அனுகிரகம் பண்ணுறத நிறுத்துறது தான் காரணமாக. என்ன யத்ராஸ்ய சாக்ஷுஷ புருஷா பராங் பர்யாவர்த்ததே அத அரூபஜ்ஞோ பவதி. பிருகதாரண்யகம் 4வது அத்தியாயம். சாக்ஷுஷ புருஷா அப்படின்னா சக்ஷுரிந்திரியத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடிய சூரியன், சூரிய தேவதை, அவனை சாக்ஷுஷ புருஷா. அவன் பராங் பர்யாவர்த்ததே. பராங்னா என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா முகத்தை திருப்பிக்கிறது, இதுதான் பராங் பர்யாவர்த்தத்தை, திரும்பிடுறான். ஆதித்யன், அந்த ஆதித்ய புருஷன் நம்ம சக்ஷுரேந்திரியம் வேலை செய்யறதுக்கு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய அந்த சூரிய ரஷ்மியானது அங்கேருந்து இந்த கண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கு ஆதித்யனுக்கு, அதனால இதை வேலை செய்கிறது. எப்போ இவனுக்கு இந்த சரீரத்திலேருந்து இனிமேல் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிடுத்தோ உடனே அப்படியே திரும்பிவிடும்.
அதாவது இதுக்கு அனுகிரகம் பண்ணாதுன்னு அர்த்தம். அந்த தேவதையானது அந்த இந்திரியத்துக்கு செய்யக்கூடிய அனுகிரகத்தை நிறுத்திடும். இதுதான் பராங் பரியாவர்த்ததே. ஒவ்வொரு தேவத்தையும் அந்தந்த இந்திரியத்துக்கு செய்யக்கூடிய அனுகிரகத்தை நிறுத்திடும். அது எப்போ நிறுத்தமோ டக்குன்னு இங்கே இது வேலையும் நின்று போயிடும். இதுதான் வாங் மனசி சம்பத்தியத்தை. வாங் மனசி சம்பத்தியத்தைங்கிறது வாக்குக்கு உண்டான அந்த அக்னி தேவத்தை அதுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை நிறுத்திடும். அனுகிரகத்தை நிறுத்திடுச்சுன்னா நின்று போயிடும் வேலை. ஆச்சா, இதைத்தான் எஸ்திராஸ்ய புருஷஸ்ய மிருதஸ்ய அக்னிம் வா கப்பேதி. இது ஒரு கவுனமான பிரயோகம். இவனுடைய வாக்கானது அக்னியில் லயித்து விட்டது அப்படின்னு சொல்கிறது. அக்னியில் லயித்து விட்டதுன்னா நெருப்பில் போய் அது போகலை. அக்னி தேவதையானது இந்த வாக்குக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை நிறுத்தினத்தினாலே இந்த வாகிந்திரியமானது அக்னியில் லயிக்கப்பட்டதாக ஆச்சு. இந்த வாங் மனசி சம்பத்தியத்தைங்கிறது எப்படி கவுன பிரயோகம், இது நிஜமான அப்படியே முக்கியமாக எடுத்துக்கப்படாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த வாக்கு அக்னியில் லயமாகிறதுங்கிறதுக்கும் அர்த்தம். அப்போ இது என்னாச்சு, நான் கேள்வி கேட்டுட்டேனே, இந்த இந்திரியங்கள்லாம் இவனோட சேர்ந்துண்டு, வேலை செய்யாத இந்திரியங்கள்லாம் இவனோட சேர்ந்துண்டு இந்த லிங்க சரீரம் கிளம்புறது. ஆனால் தேவதைகள் இதோட இல்லை. தேவதைகள் இது கிளம்புறதுக்கு முன்னாடியே இதோட சம்பந்தத்தை கட் பண்ணி கொடுத்தோம். ஆக இந்த இந்திரியங்களோட அதுக்கு சம்பந்தம் இப்போ இல்லை. மறுபடியும் எப்போ சரீரத்தில் இது போகுமோ அப்போ மறுபடியும் அந்த தேவதைகளுடைய அனுகிரகம் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஆக ஒரு சரீரத்தை விட்டு கிளம்பினத்துக்கு அப்புறம் அடுத்த சரீரத்துக்கு போகிற பர்யந்தம் உள்ள நடுப்புற இருக்கிற அந்த காலத்தில் இந்த ஜீவனுக்கு ஞானம் கிடையாது, எந்த விஷய ஞானமும் கிடையாது அப்படின்னு இந்த வேதாந்த சித்தாந்தம். இந்த அம்சத்தில் இதுக்கு முன்னால் தேவதானுகிரகம் இருக்கிற பர்யந்தம்தான் ஞானம். தேவதானுகிரகம் இந்த சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய கர்மா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அனுகிரகம் நின்று போயிடும். ஆக இந்திரியங்கள் வேலை செய்யாது. ஞானிக்கும் இதே தான். ஞானி இந்த சரீரத்தில் ஜீவிச்சுருக்கிறது அந்த பிராரப்த கர்மாவுடைய பலத்தை போகத்தை அனுபவித்து தீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். ஏன்னா மறுபடியும் அவன் அடுத்த ஜென்மா எடுத்துக்க போகிறதில்ல, அதுக்கு வேண்டிய காரணங்கள் இல்லை. அப்போ பிராரப்த கர்மாவை தீக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த இந்திரியங்கள் வேலை செய்யணும். இந்திரியங்களை வேலை செய்யறதுக்கு அனுகிரகம், தேவதா அனுகிரகம் அது வேணும். எப்போ அந்த பிராரப்த கர்மா முடியுமோ அந்த முடிஞ்ச உடனே அந்த தேவதையானது அனுகிரகத்தை நிறுத்தும். நிறுத்தினால் இவனுடைய இந்த இந்திரியங்கள் அவனுக்கும் இதே மாதிரி தானே சேர்றது, வாங் மனசி சம்பத்தியத்தையெல்லாம் சேர்றது. இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஸ்ருதி 2 தினசாக சொல்கிறது. அதுக்கு 2 சூத்திரமும் இருக்குது. தானி பரே ததாஹி ஆஹா, தானி பரே ததாஹ்யாக. இந்த சூத்திரப்படி என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஏவமேவ இமாக புருஷாயணாக கலாக புருஷாயணாக புருஷம் பிராப்பிய அஸ்தங்கச்சந்தின்னு முண்டகோபனிஷத்தில் வரும். கலாகான்னு சொன்னால் இந்த லிங்க சரீரங்கள்லாம் இது ஷோடச கலாவாக பிரிச்சிருக்கு. இவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் போக்குவரத்தெல்லாம் ஒரு 16 விதமாக பிரிச்சிருக்கு. இந்த 16ம் என்ன ஆகுதுன்னா, புருஷாயணாக புருஷம் பிராப்பிய அஸ்தங்கச்சந்தி. புருஷகான இங்கே ஆத்மா, இந்த ஆத்மாவில் லயிச்சுடுறது அப்படின்னு சொல்கிறது. ஆத்மாவில் லயிக்கிறதுன்னு சொன்னால் இங்கே நிஜமான லயம். ஏன்னா ஆத்மாவிலேருந்து தான் உலகமே சிருஷ்டியானதுன்னு சொல்லியிருக்கு. மனசில் வாக்குக்கு லயம் சொன்னால் மனசுலேருந்து வாக்கு வரல, வாக்கு தன்னுடைய காரணத்தால் வந்திருக்கு, மனசு தன்னுடைய காரணத்தால் வந்திருக்கு. மனசுனால வாக்கு உண்டானதுங்கிறது கிடையாது. அதனால் மண்ணில் பானை லயத்தை அடையிற மாதிரி வாக்கு மனசில் லயம் ஆக முடியாது. அதனால் வேலையை நிறுத்தினது அவ்வளோதான் அந்த கவுனமான லயம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த ஆத்மஸ்வரூபத்தில் அது லயிச்சு போயிடும். அதாவது ஞானத்தினால் லயிக்கும் போது மறுபடியும் அது திரும்பி வராத மாதிரி ஆத்தியந்திக லயம்னு சொல்கிறது. இதே இடத்துல கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டாக அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் இன்னொரு மந்திரம் இருக்குது. அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இவனுடைய இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, இந்திரிய சமூகம்,
இதுகள்லாம் எந்த பூதத்திலேருந்து உண்டானதோ அந்த பூதத்தில் லயிக்கிறது. பானையானது மண்ணில் லயமாகிற மாதிரி. இப்போ சக்ஷுரேந்திரியம்னு சொன்னால் தேஜஸில், ஸ்ரோத்ரேந்திரியம்னா ஆகாசத்தில், எந்த பூதத்திலேருந்து உண்டானதோ அந்த பூதத்தில் இது ஆறுது. அப்போ இது ரெண்டில் எதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் வச்சுக்கணும். அப்போ ரெண்டும் சரியா? ரெண்டும் சரி. எப்படின்னு கேட்டால், இவனுடைய சரீரமும் தேகமும் இந்திரியங்களும் அந்தந்த பஞ்சபூதத்தில் லயமாகிறது அப்படிங்கிறது பாஹ்யாளுடைய திருஷ்டி. வெளியில் உள்ளவன் பார்க்கும்போது அவனுடைய திருஷ்டியில் பார்த்தா இவன் ஞானியுடைய சரீரம் பஞ்சபூதத்தில் லயமாயிடுத்து. அதே மாதிரி அவருடைய இந்திரியங்கள்லாம் பஞ்சபூதத்தில் லயமாச்சு. ஆனால் ஞானியுடைய பார்வையில் பார்த்தோன்னா அது ஆத்மாவில் வந்தது, ஆத்மாவில் லயமாகிடுது. ஏன்னா மற்ற ஆத்மாவை பார்க்கறது இல்லை, பஞ்சபூதத்தை தான் பார்க்குறான். பஞ்சபூதத்தில் லயமாகிறதுன்னு அவளுடைய திருஷ்டி. ஞானி கிட்ட கேட்டால் ஆத்மாவில் லயமாகிடுது அப்படின்னு திருஷ்டி பேதத்தை வச்சுட்டு சொல்லியிருக்கு. ஆக இது பரியந்தம் சமானம். ஆனால் உத்கிராந்தி தான் ஞானிக்கு இல்லை, மற்றவாளுக்கு உத்கிராந்தி உண்டு அப்படின்னு சொல்லி ஞானி விஷயம் இதோட பூர்த்தி ஆகிடுத்து. நாளைக்கு மேற்கொண்டு இதை அனுவர்த்திக்கலாம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதி இன்றைக்கி என்ன கேள்வி வருதோ அதை நாளைக்கு நான் சொல்லிட்டு மேற்கொண்டு ஆரம்பிப்பேன். ஆனால் ஞாபகமாக கேட்கணும். அதுக்குள்ளே மறந்து போய்டுன்னு சொன்னால் நீங்கள் இப்போவே கூட கேட்டு விடலாம். ஆனால் எழுதி கொடுத்தா அது எழுதி இன்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த கேள்விகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு போவோம்.